தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாங்க கதைக்கு போகலாம். முதல் அத்தியாயத்துக்கு முன்னால் கிருபாகரன் கனவு கண்டு கொண்டிருந்தான். பச்சை பசல் என்று புல் சதுரம், உயரமான குஷன் நாற்காலியில் அவன் சுற்றி கலர் கலராய் பலூன்கள், பூமியில் அங்கெங்கே பொத்துக்கொண்டு புஸ்ஸென்று சீறி கிளம்பும் வண்ண புகைகள், வானம் கலங்கமில்லா நீளம், ஒரு அனாதை மேகம், மாநாடு போட்ட நட்சத்திரங்கள், வாரி இறைத்த நிலா ஒளி. நீல பரப்பில் ஒரு உதடளவு கிழிந்து மெல்ல 2 கால்கள் இறங்கின. கொலுசு அணிந்த பெண் கால்கள், எந்த துணியும் மூடாத மளமளப்பான பிரம்ம வித்தைகள், வெளிர் என்று கவர்ச்சி காந்தங்கள், முழங்கால் வரை இறங்கிய நிலை. டாடி என்று ஒரு குரல், எழுத்துக்களை கோத்திருக்காவிட்டால் ஒரு பச்சியின் சத்தம் போன்ற குரல். இறங்கி கொண்டிருந்த கால்கள் உறைந்துவிட கிருபாகரன் பார்வையை திருப்பி பின்புறம் பார்த்தான். 2 கைகளையும் அகல விரித்தபடி அந்த 3 அடி பையன் ஓடி வந்து கொண்டிருந்தான். கண்களின் கணிப்பு. தூரத்துக்கு வந்ததும் அடையாளம் தெரிந்தான். சங்கர், கிருபாகரனின் மகன், சின்னஞ்சிறு புஷ்பம். கிருபாகரனின் இரத்தத்தில் சாயங்கள் கூடின. கிறுகிறுப்பு குடைந்தது. சங்கர் அச்சாய் இன்னொரு பொடி கிருபாகரன். அதே சுருள்முடி, சிரிக்கும் கண்கள், மலர்ந்த நாசி, செவந்த உதடுகள். கிருபாகரன் வானத்தை மறந்தான். கீழ் வந்த 2 கால்களையும் மறந்தான். சிம்மாசனத்திலிருந்து எழுந்தான். ஸ்லோ மோஷனில் மகனை பார்த்து கால்களை நீட்டி நீட்டி வைத்து ஓட ஆரம்பித்தான். கூந்தல் காற்றில் முரண்டு பிடித்தது. இதோ இன்னும் 2 எட்டு தான். திடீரென்று காலில் ஒரு இடறல். குப்புற அடித்து சிறிது தூரம் புல்பரப்பில் நீந்தினான். நிமிரும் முன் விழித்து கொண்டான். அந்த விழிப்பு கிருபாகரனுக்கு வெகு சடாரென்று வந்தது. கனவின் கடைசி மிச்சம் மட்டும் மண்டையில் உரைத்திருந்தது. கண்களை மெல்ல திறந்தான். நைட் லாம்பின் குறை வெளிச்சம் தெளித்த நீளத்தில் அவன் உணர்வுகள் பரபரப்பாயின, கூர்மையாயின. படுக்கையில் பக்கத்தில் கை வைத்து பார்த்தான். யாருமில்லை. உடனே நினைவு வந்தது. மனைவி மஞ்சளாவும் மகன் சங்கரும் வேறு அறையில் படுத்து கொண்டது ஞாபகத்தில் தட்டியது. உணர்வுகளின் அவசர படபடப்புக்கு காரணம் புரிந்தது. அமானுஷ்ய அமைதியில் நெருடலாய் காலடிகளின் ஓசை, 2 கால்களின் இரகசியமான நடை. யாரது? திருடனா? முடுக்கிவிட்ட கணத்தில் அத்தனை புலன்களும் உஷாராயின. எழுந்திருக்க முனைந்தான். அவன் மேல் நீண்ட நிழல் படிந்தது. அரைவாசலை அடைந்து கொண்டு ஒருவன் நின்று கொண்டிருந்தான். 6 அடி உயரத்திற்கு சற்று ஒடிசலான ஒரு தேகம். கிருபாகரன் அதிக அசைவில்லாமல் தலையணிலிருந்து டார்ச்சை எடுத்தான். சற்றென்று வெளிச்சத்தை பீச்சினான். வாசலில் நின்றிருந்தவன் கலவரத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆனால் அந்த நொடிகளுக்குள் கிருபாகரனின் மூளையின் டார்க் ரூமில் எதிரே நின்றிருந்தவனின் போட்டோ பிரதி போடப்பட்டு பதிவானது. ஒட்டி வெட்டப்பட்ட கிராப், முன் தள்ளிய தாடை எலும்புகள், பயத்திலும் வெளிச்சத்திலும் சுருங்கி கொண்ட சின்ன கண்கள், மிக மெலிந்த பெண்மை புருவங்கள், முகமெங்கும் ஆணியடித்த அம்மை தழும்புகள், பழுத்த உதடுகள், மீசை இல்லை, உதடுகளின் ஓரம் கோணலாய் மடிந்து நிரந்தர கோப பாவம். இடது கண்களிலிருந்து மேல் கிளம்பி நெற்றி வரை பயணம் செய்த தையல் தழும்பு. 25 வயது. பூ போட்ட நீலச்சட்டை, அழுக்கான ஒரு பேண்ட். அவனை வெகு மும்பரமாய் எடை போட்ட கிருபாகரன் மனதுக்குள் சிரித்து கொண்டான். சுலபமாய் சமாளிக்கக்கூடிய பொடியன். இந்த வீட்டுக்குள் நுழைந்ததை ஜென்மத்துக்கு மறக்க முடியாதபடி உடம்பில் அடையாளங்கள் கொடுக்க வேண்டும். கிருபாகரன் துள்ளி எழுந்தான். சொடிக்கில் இழுக்கப்பட்டவன் போல் நின்றான். அரை வாசலில் நின்றிருந்தவனின் நீளமான வலது கையில் ஒரு கூர்மையான கத்தி. முழு நீளத்துக்கு 8 திக்கையும் எச்சரித்து கொண்டு கோபமான ஆயுதம். கிருபாகரனின் தயக்கத்தை எதிராளி கணித்தான். சற்றென்று திரும்பி ஓட எத்தனித்தான். கிருபாகரனுடைய 35 வயதில் அவன் கற்றுக்கொண்ட பயிற்சி, தினமும் செய்து பழக்கப்படுத்தி கொண்ட சண்டை முறைகள் பற்றி அவன் அறிந்திருக்கவில்லை. அவன் திரும்பியதும் கிருபாகரன் தன் கையில் இருந்த டார்ச்சை குறிவைத்து வீசினான். டார்ச் அந்த இளைஞனின் பின்னங்கழுத்தை தாக்கியது. கீழே விழுந்தது. வெளிச்சத்தை உருட்டி கொண்டு ஓடியது. அவன் அந்த தாக்குதலில் குப்புற விழுந்தான். கிருபாகரன் அவன் மீது விழுந்தான். தன் 76 கிலோக்களை அந்த இளைஞன் மீது செலுத்த அவன் முனகுவது கேட்டது. முயற்சி செய்து புரண்டான். கிருபாகரனின் முஷ்டி அவன் முகத்தில் இறங்கியது. உடன் எரிந்தது. இளைஞன் கையிலிருந்து கத்தியை செங்குத்தாய் நின்றிருக்க கிருபாகரனின் எளிதான வீச்சு கத்தியில் பாய கிருபாகரன் கையை அப்படியே கவிக்கொண்டு மல்லாந்தான். இளைஞன் ஒரே துளிலில் எழுந்து கல்லடிப்பட்ட நாயாய் பறந்தான்.
திறந்த கதவு வழியே பால்கனியில் நுழைந்து அங்கிருந்து ஒரே எம்பு. கிருபாகரன் பால்கனியிலிருந்து எட்டி பார்த்தபோது அவன் முழு வேகத்தோடு ஓடி மோட்டார் சைக்கிள் ஒன்றில் ஹாரன் கணிப்பது வரை தெரிந்தது. கிருபாகரனின் கையிலிருந்து தழும்பிய ரத்தம் தரையில் டிசைன் போட்டது. இன்னொரு கையால் இந்த கையை ஏந்தி கொண்டு கிருபாகரன் வீட்டுக்குள் மறுபடி நுழைந்தான். வந்தவன் சங்கரும் மஞ்சுளாவும் படுத்திருந்த அறையில் நுழைந்திருப்பானா? பரபரப்போடு கிருபாகரன் ஓடி அந்த அறை கதவை தள்ளி திறந்தான். என் பிஞ்சு மகனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதே. திறந்தவுடன் பார்வையில் இடர்பட்ட மேஜையின் டிராயர்கள் திறந்து கிடந்தன. மேஜையின் மேல்பரப்பு காலியாக இருந்தது. வழக்கமாய் அங்கே நிற்கும் சின்ன குவார்டர்ஸ் கடிகாரம், மஞ்சளா கலற்றி வைக்கும் வாட்ச், தண்ணீர் கூஜா எதுவுமே இல்லாமல் ஒரு வெறுமை. வார்ட்ரோப்ஸ் திறந்து கொட்டாவி விட்டது. துணிகள் இறைந்து கிடந்தன. கிருபாகரனின் நெஞ்சி பாலத்து ரயில் போல தடக் தடக் தடக். பார்வையை இழுத்து மெல்ல திரும்பினான். சங்கரும் மஞ்சுளாவும் படுக்கும் கட்டிலில் அவன் பார்வை திரும்பியது. அதிர்ந்தான். அத்தியாயம் 1. பார்ப்பவரெல்லாம் கேள்வி கேட்கப் போகிறார்கள். கேள்விகள் கேட்டு துக்கத்தை கிளறப் போகிறார்கள். உங்கள் மனைவியையும் சின்ன மகனையும் யாரோ கொலை செஞ்சிட்டாங்களாமே. யாருக்கு வேண்டும் இந்த துக்க விசாரிப்புகள்? நிம்மதியை குலைத்து நினைவுகளில் முள்ளாய் தைத்துவிட்ட அந்த இரவின் சம்பவத்தை மறுபடி ஞாபகத்துக்கு கொண்டு வராமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று எத்தனை பேர் உணரப்போகிறார்கள்? கிருபாகரன் டாக்ஸியின் முன் கண்ணாடி வழியே காலுக்கடியில் பின்வாங்கும் சாலையை பார்த்தான். மேகங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டும் உயர உயர மரங்கள் இரண்டு புறமும் நெருக்கி அடித்து நின்றிருந்தன. விடியில் தூவிவிட்டு போன பனித்தெளிப்பு சாலையில் ஈரம் போர்த்தியிருந்தது. மேகங்கள் திரையிட்ட வானம், மப்பு விலக காத்திருந்த சூரியன், வழியெங்கும் படிந்திருந்த நீல நிழல்கள் கொடைக்கானல் வளைந்தேறும் பாதைகளில் வரவேற்றது. பாதையோர எச்சரிக்கைகள் டிரைவர்களை பயமுறுத்தின. கிருபாகர் தன் அருகில் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியிருந்த மகளை இழுத்து அணைத்து கொண்டான். கண்ணம்மா, நீ ஸ்கூலுக்கு போனப்புறம் அழக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேள்விங்க கேட்பாங்க. எனக்கு எதுவும் சரியா தெரியாதுன்னு சொல்லிடு. செத்து போயிட்ட அம்மாவையும் தம்பியையும் நினச்சிக்கிட்டு படிப்பை கவனிக்காம இருந்துடாது என்னடா? ராதிகா அப்பாவின் அணைப்பில் மெல்ல நெளிந்தாள். கண்ணோரம் வழிந்த நீரை புறங்கையால் துடைத்து கொண்டாள். சரி டாடி என்று முனகினாள். பாவம் இந்த குழந்தை என்று நினைத்து கொண்டான் கிருபாகர். 10 வயதில் இதற்கு எத்தனை பெரிய அதிர்ச்சி! சடாரென எதிர்பட்ட வளைவில் டாக்ஸியின் டயர்கள் போராடின, வெற்றி பெற்றன. அந்த அதிர்ச்சி அபஸ்வரத்தில் சாலையோர குரங்கொன்று கிளையிலிருந்து பிடி நழுவிற்று. அடுத்த வளைவில் பாதை விற்றென்று மேலேற 2வது கியருக்கு வண்டி மாறியது. சற்று மூச்சு திணறியது. 20 அடி ஏறியதும் அந்த பிரம்மாண்ட கேட்கள், 1.5 ஆள் உயர கருங்கல் சுவர், நீல உடுப்பு காவல் மனிதன் டாக்ஸிக்குள் எட்டி பார்த்தான். பொடிசாய் சல்யூட் வைத்தான். கதவு திறந்தது. சிமெண்ட் புதைந்த பாதை, இருபுறமும் ரோஜாக்கள், மண்ணின் வளம் மலர்களின் ராட்சச சைஸில் தெரிந்தன. போர்ச்சுகோவில் டாக்ஸி நின்றதும் இறங்கிக் கொண்டார்கள். அந்த மாளிகையின் முகப்பில் இந்த சிலுவைக்குரிய நிழல் சிம்பாலிக்காக வாசல் புறம் வெள்ளை உடுத்திருந்த சிஸ்டரின் மீது படிந்திருக்க அவள் ஹலோ ராதிகா என்றாள். புன்னகை இல்லை, வெறிமணிமே ஹலோ. சிரித்தால் தப்பு என்று பயந்திருப்பாள். வெல்கம் சார் என்றாள் கிருபாகரனிடம். பிரின்சிபல் ரூமுக்கு போகலாமா? இப்படி வாங்க. படியேறியதும் தூய வராண்டா. கைகளில் விரித்து, என்னை விசுவாசி, உனக்கு துன்பமில்லை என்றார் இயேசு. ஜன்னல் கண்ணாடிகளில் டாக்ஸியின் டிரைவரின் பிரதிபிம்பம் இடது கையால் சிகரெட் பற்ற வைத்தது. வெகு உயரமான கூரையில் ஷூக்களின் தட்டி தட்டின் எதிரொலி. பக்கச்சுவர்களில் கண்ணாடி அறைகள் பொதிந்திருந்தன. கண்ணாடிக்குள் பின் அரையடி தடிமணிக்கு பைபிள் திறந்திருந்தது. பேனாவால் அடிக்கோடிட்ட வார்த்தைகள் முதல் நாள் விட்ட இடத்திலிருந்து தொடரச் சொல்லின. அடுத்த ரூம் வரை இந்த மலமல வராண்டாவில் நடந்து இடதுபுறம் திரும்பி உடனே வலதுபுறம் திரும்பி கதவை நாசுக்காக தட்டிவிட்டு சிஸ்டர் முதலில் நுழைந்தாள். பின் வெளியே தலை நீட்டி ப்ளீஸ் கம் என்றாள். விஸ்தாரமான அறை. ஒரு வகுப்பே நடத்தலாம் போல மேஜை. விருந்தினர்களுக்கு 4 நாற்காலிகள். அறையெங்கும் இயேசுநாதர் சிலுவை சுமந்தார். சுமந்து அருள் பாலித்து கொண்டு ரட்சித்து கொண்டு ஆசிர்வதித்து கொண்டு புன்னகைத்தார். ப்ளீஸ் பி சீட்டட் என்று கை வீசினாள் ஹெட்மிஸ்டர்ஸ். சற்று ஆண்மை கலந்த குரல். பிசைந்த சுவரில் எரிந்தது போன்ற முகம். கண்களில் மட்டும் கனிவிருந்தது. கனிவை வடிகட்ட ரீம்லெஸ் கண்ணாடி போட்டிருந்தாள். மேஜை பரப்பில் டெலிஃபோனை அங்குலம் நகர்த்தி மேஜை முனையுடன் ஒழுங்குபடுத்தினாள்.
பஞ்ச் பண்ணிய தப்பி வந்துவிட்ட பேப்பர் தூளை விரல் ஒற்றி எடுத்து கூடையில் போட்டாள். சற்று தயங்கிவிட்டு வெல் என்று இழுத்தாள். ஐ எம் வெரி வெரி சாரி மிஸ்டர் கிருபாகர். அருமையான உங்கள் குடும்பத்தில் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்க வேண்டாம். பட் நம்ம கையில் என்ன இருக்கு? இறந்தவங்களை ஆண்டவன் தன்கிட்ட அழைச்சிப்பார்னு நம்புவோம். உங்க டாக்டர் நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப இன்டெலிஜென்ட் டைப். சொல்லும் போதே பார்வையில் ராதிகாவை வருடினாள். இந்த இழப்பு அந்த பொண்ணை அதிகம் பாதிச்சிடக்கூடாது. நாங்க அவளை கவனிச்சுப்போம். நீங்க எந்த கவலையும் படாம உங்க வேலைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தேங்க்யூ மேடம். ராதிகா அவங்க அம்மா பேர்ல உயிரையே வச்சிருந்தா. தம்பி தம்பின்னு சங்கர் மேல பிரியமா இருந்தா. 2 பேரும் ஒரே சமயத்தில் போனது அவளுக்கு பெரிய ஷாக். கிருபாகரன் தளைந்து போன குரலில் சொன்னான், பேபி நீ கிளாஸுக்கு போ. ஹெட்மிஸ்டர் சொன்னதும் உள்ளே அழைத்து வந்த சிஸ்டர் ராதிகாவின் தோலை பற்றி எழுப்பினாள். பாய் டாடி. ராதிகா கண்களில் துளிர்ந்த நீருடன் கிருபாகரனின் கன்னத்தில் இதழ்களை பதித்தாள். கிருபாகரன் அந்த முகத்தை அணைத்து கொண்டான். பெரியவங்க சொல்றபடி நடந்துக்க டார்லிங். ராதிகா வெளியேறியதும் ஹெட்மிஸ்டர் கிருபாகரன் பக்கம் திரும்பினாள். பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன். பட் விவரமெல்லாம் தெரியாது எனக்கு. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லாட்டி அன்னைக்கு என்ன ஆச்சு சொல்ல முடியுமா? கிருபாகரன் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டான். உடம்பில் சின்ன உதறல் கிளம்பியது. பேச்சில் ஆவேசம் இருந்தது. வேண்டாம் மேடம், மறுபடியும் அந்த கொடுமைகளை பற்றி பேச நான் இஷ்டப்படல. ஐ எம் சாரி. விருட்டென்று எழுந்து கொண்டான். நாற்காலி அவசர தள்ளலில் கிரீச்சிட்டது. எழுந்தவன் தலையை 2 கைகளாலும் பற்றி கொண்டு திரும்பவும் நாற்காலியில் உட்கார்ந்தான். மேஜையில் கைகளை ஊன்றிக்கொண்டு கைகளில் தலையை தாங்கிக் கொண்டான். அறையின் காற்றில் ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டது. ஹெட்மிஸ்டர் சற்றே பதறினாள். இட்ஸ் ஓகே மிஸ்டர் கிருபாகரன், நான் உங்களை கேட்டிருக்க கூடாது. கிருபாகரன் ஸ்லோ மோஷனில் தலையை நிமிர்த்தினான். என்னை மன்னிச்சிடுங்க மேடம், கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? தலையை உலுக்கி கொண்டான். நினைவுகளை சீர்படுத்தி கொள்வது போல மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தான். அது ஒரு சனிக்கிழமை. நான் வீடு திரும்ப லேட் ஆயிடுச்சு. டிவியில் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என் மனைவியும் சங்கரும். எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம். வீடியோவில் கார்ட்டூன் பார்க்கணும்னு சங்கர் துடிச்சான். 4-5 டேப் வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. காலையில் பார்க்கலாம் கண்ணுன்னு சொன்னேன். மறுநாள் காலையில் அவன் உயிரோடு இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியலை. கிருபாகரன் சில நொடிகள் மௌனமானான். கண்ணோரம் நீர்முத்துக்கள். ராத்திரி நான் ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். லைட் எரியறப்போ தூங்க முடியாதுன்னு என் மனைவியும் சங்கரும் வேற ரூமில் படுத்துக்கிட்டாங்க. நானும் தூங்கி போயிட்டேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு விழிச்சுக்கிட்டேன். ரூம் வாசல்ல ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தான். கையில் கத்தியோட. டார்ச் எடுத்து மூஞ்சில லைட் போட்டதும் தப்பிச்சுக்கிட்டு ஓட பார்த்தான். 2 பேருக்கும் சண்டை. கத்தியால் குத்திட்டு ஓடி போயிட்டான். இதோ பாருங்க. கிருபாகரன் சட்டையை கொஞ்சம் சுருக்கி விட்டு காண்பித்தான். முழங்கை அருகே 4 அங்குல நீளத்துக்கு உருண்டை தையல். உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? துக்கம் விசாரிப்பது 2ஆம் பட்சம். கதையின் சுவாரஸ்யம்தான் கூடுதல் என்று தோன்றியது. என் மனைவியும் மகனும் படுத்திருந்த ரூமுக்குள் போனேன். ரூமே அலங்கோலமா கிடந்துச்சு. ரத்தம் ரத்தம், எங்கே பார்த்தாலும் ரத்தம். அவன் திருட போறப்ப முழிச்சுக்கிட்டாங்களோ என்னவோ, ஈவரக்கம் இல்லாம தீர்த்து கட்டிட்டான். கிருபாகரனின் குரல் உடைந்தது. தவறு செஞ்சவங்களை கர்த்தர் தண்டிக்காம விடமாட்டார் மிஸ்டர் கிருபாகரர். கர்த்தர் வர வரைக்கும் எனக்கு பொறுமை இருக்காது மேடம். நானே அவனை கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சு கவலைப்படாதீங்க. அவன் எப்படியும் சீக்கிரம் போலீஸ்ல மாட்டிக்குவான். பார்க்கலாம் மேடம் என்றார் கிருபாகரன். சட்டை பையிலிருந்து ஒரு செக்கை எடுத்து மேஜை மீது வைத்தான். பில்டிங் ஃபண்டுக்கு கேட்டீங்களாமே, என் ஒய்ஃப் 50,000 ரூபாய் தர சொல்லியிருந்தா. உயிரோட இருந்தா அவளே இந்த மாசம் ராதிகாவை பார்க்கறதுக்கு எப்படியும் வந்திருப்பா. அவ கையால பணத்தையும் கொடுத்திருப்பா. தேங்க்யூ. ஹெட்மிஸ்டர் அந்த செக்கை எடுத்து மேஜை டிராயரில் போட்டு மூடினாள். கிருபாகரன் எழுந்து கொண்டான். ராதிகாவுக்கு மறுபடியும் டாட்டா சொல்லிவிட்டு டாக்ஸியில் ஏறிக்கொண்டான். எழும்பூர். அங்கிருந்து டாக்ஸியில் பெரம்பூர். கிருபாகரன் வீட்டு வாசலில் இறங்கும்போது கவனித்தான். அங்கே ஏற்கனவே போலீஸ் ஜீப் ஒன்று நின்றிருந்தது. கிருபாகரனை பார்த்ததும் ஜீப் அருகே நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்த 347 அதே காலில் போட்டு நசுக்கி விட்டு எதிரே வந்தார். இன்ஸ்பெக்டர் உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொன்னாருங்க. நீங்க சொன்ன அடையாளங்களை வச்சு 2 பசங்களை பிடிச்சிருக்கோம். வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. கிருபாகரனுக்கு ஜிவ்வென்று ரத்தம் சூடானது. இருக்க வேண்டும். இந்த 2 பேரில் அன்றைக்கு வீட்டில் நுழைந்தவன் இருக்க வேண்டும்.
கடவுளே, அவன் பிடிபட்டிருக்க வேண்டும். கிருபாகரன் துடிப்போடு ஜீப்பில் ஏறிக்கொண்டான். அத்தியாயம் 2. ஸ்டேஷன் போய் சேரும் வரை 347 வாயை அரைத்து கொண்டே இருந்தார். அவ்வப்போது ஜீப்புக்கு வெளியே குனிந்து ரோட்டில் சிகப்பை தெளித்து கொண்டே வந்தார். எனக்கு நன்றாய் உன் அடையாளங்கள் நினைவிருக்கிறதுடா பையா. நீ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து விட்டால் தீர்ந்தாய். என்னை பார்த்ததும் நீ முகத்தை திருப்பிக் கொள்ளலாம், ஓடி ஒளிய பார்க்கலாம், இல்லவே இல்லை என்று சத்தியம் செய்யலாம். போலீஸ் கூட நம்பி உன்னை விட்டுவிடலாம். நான் விடமாட்டேன். உன் குரல் வலியை பிடித்து உலுக்கி சுவரோடு தேய்த்து என் சங்கரையும் மஞ்சுளாவையும் சாகடித்த அதே போன்று கத்தியை எடுத்து உன் இதயத்தில் சொருகி. ஜீப் ஒரு குலுகளுடன் நின்றது. இறங்கினார்கள். உள்ளே சுவரில் இந்தியா, தமிழ்நாடு, சென்னை என்ற வரைபடங்கள், 1-2 இடங்களில் சுண்ணாம்பு விரல் ரேகைகள். ஜன்னல் திறந்திருக்க பின்னால் அடுத்த ரோடு தெரிந்தது. கல்யாண மண்டபம் தெரிந்தது. வண்டியில் வாழை மரங்கள் வந்து இறங்கி கொண்டிருந்தன. வாங்க மிஸ்டர் கிருபாகரன், ஊருக்கு போயிருந்தீங்க போல. இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் கை குலுக்கினார். 2 சஸ்பெக்டை பிடிச்சிருக்கோம், பார்த்து சொல்கிறீங்களா? எங்கே இருக்கானுங்க? இப்படி வாங்க. 2 உசரமான பசங்க, பிக் பாக்கெட் ஆசாமிங்க. பிக் பாக்கெட் ஆளுங்க கொலை செய்வாங்களா இன்ஸ்பெக்டர்? நார்மல் தியரி படி நோ, பட் எந்த குற்றமும் கொலையும் ஸ்பாட்டில் கூட அவசியமாகலாம். நீங்கள் பார்த்து எஸ் நோ சொல்லிட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். முதல் ஆளை பார்த்த உடனேயே இல்லை என்று தீர்மானமானது. இவனுடைய கண்கள் அகலமாய் இருந்தன. சற்று தொந்தி இருந்தது. நெற்றி தழும்பும் இல்லை. இவன் இல்லை. ஃபேஷன் பரேடில் அடுத்தவன் அறைக்குள் நடத்தப்பட்டான். திமிரினான். கிருபாகரனின் நேர்பார்வை பார்த்தான். மீசை முகமெங்கும் நிறைந்திருந்தது. கண்களில் சிகப்பு தெளிக்கப்பட்டிருந்தது. நோ, இவன் இல்லை. இவனுடைய புருவங்கள் தடினமாய் இருந்தன. முகத்தின் சதை சற்று முரடாய் இருந்தாலும் அம்மை தழும்புகள் இல்லை. நோ, இவனும் இல்லை இன்ஸ்பெக்டர். நல்லா பார்த்துட்டீங்களா? கிருபாகரன் இன்ஸ்பெக்டரை பார்த்தான். பார்வையில் மெல்லிய இகழ்ச்சி இருந்தது. அந்த முகத்தை எத்தனை வருஷம் கழிச்சு என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பினாலும் இன்ச் பை இன்ச் அடையாளம் சொல்லுவேன் இன்ஸ்பெக்டர். 2வது ஆளும் தள்ளி செல்லப்பட கிருபாகரனும் இன்ஸ்பெக்டரும் மேஜைக்கு திரும்பினார்கள். இன்ஸ்பெக்டர், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் கேட்க போகிறேன். ஷோர், கேளுங்க. லட்சமாக ஜனம் இருக்கிற இந்த சென்னையில் நான் சொன்ன அடையாளங்களை வச்சு ஒரு குறிப்பிட்ட ஆளை உங்களால் பிடிக்க முடியுமா? போலீஸை பற்றியும் அதோட திறமையை பற்றியும் நீங்கள் இன்னும் முழுசாக தெரிஞ்சிக்கல மிஸ்டர் கிருபாகரன். கிருபானே கூப்பிடலாம் இன்ஸ்பெக்டர். எங்களுக்கு சில முறைகள் இருக்குது கிருபாகர். எனக்கு முழு விவரம் வேண்டாம். இந்த பையனை நீங்கள் எப்படி பிடிக்க போகிறீங்க? எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க? ஏன் கேட்குறீங்க? கியூரியாசிட்டி, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார். சிகரெட் ஒன்றை தேர்வு செய்தார். முனையை சிகப்பாக்கி கொண்டார். உங்கள் வீட்டில் கொலை மட்டும் நடக்கல கிருபாகர். சில சாமான்கள் திருட்டு போயிருக்கு. ஆமாம், 2 in 1. மஞ்சளாவோட நெக்லஸ், வைர மோதிரம், டிஜிட்டல் வாட்ச், சில ட்ரெஸ்ஸுங்க. தட்ஸ் இட். திருடினவன் அந்த வாட்சை கட்டிக்கிட்டு மோதிரத்தை போட்டுக்கிட்டு ஜாலியாக 2 in 1 பாட்டு கேட்டுட்டு இருப்பான்னு நினச்சிங்கன்னா ஐ எம் சாரி, யூ ஆர் டோட்டலி ராங். பின்ன திருட வர்றவன் ஆசைப்பட்டு வரல கிருபாகர், பணத்துக்கு அவசியப்பட்டு தான் வந்திருக்கான். ஸோ எந்த பொருள் திருட்டு போனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது சந்தைக்கு வந்துடும். இந்த மாதிரி திருட்டு பொருளை வாங்கி விற்கிறதுக்காகவே 50-60 கடைங்க இருக்கு மெட்ராஸில். எங்களுக்கு தகவல் கொடுக்க ஆளுங்க இருக்காங்க. ரியலி, முதல்லையே சொன்னேனே, போலீஸை பற்றி அவசரமாக தப்பு கணக்கு போடாதீங்கன்னு. கிருபாகரனின் மனம் இன்ஸ்பெக்டர் சொன்ன விவரங்களை வாங்கி மூளையில் போட்டு அரைத்து கொண்டிருந்தது. அன்றைக்கு வந்தவன் எப்படியும் இந்த மாதிரி கடைகளுக்கு வந்துதான் ஆக வேண்டும். போலீஸ் அவனை மடக்கும் வரை பொறுத்திருப்பது முட்டாள்தனம். தனிப்பட்ட முறையில் அவனை ஓரம் செலுத்த வேண்டும். இன்ஸ்பெக்டர், இன்னும் ஒரு சின்ன தகவல் கிடைக்குமா? என்ன? இந்த கடைங்க எங்கே இருக்கு? கிருபாகர், சமீபத்தில் தான் உங்கள் குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ், விஷயத்தை எங்ககிட்ட விட்டுடுங்க. நீங்கள் தனியாக போய் எங்கேயும் மாட்டிக்காதீங்க. நோ, ஜஸ்ட் கியூரியாசிட்டி தான். ஐ எம் சாரி, உங்களுக்கு அந்த விவரங்களை தர நான் இஷ்டப்படலை. கிருபாகரன் சிரிப்பை கூப்பிட்டு கொண்டான். ஓகே, உங்ககிட்ட எப்போ ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் இன்ஸ்பெக்டர்? நாள், தேதி, முகூர்த்தம் குறித்து நடக்கிற விஷயம் இல்லை கிருபாகர். உங்களுக்கு டைம் சொல்ல. ஐநோ, உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கேஸுங்க இருக்கும். எத்தனையோ கிருபாகர், எத்தனையோ மஞ்சுளா, சங்கர். பட் என் நிலைமையை யோசிச்சு பாருங்க.
என்னோட அன்பான மனைவியையும் அருமையான மகனையும் கொன்னவன் என் சொப்பனத்தில் கூட என்னை துரத்திக்கிட்டே இருக்கான். அவனை பிடிச்சு தண்டவாளத்தில் தலையை வச்சு பூசணிக்காயை சீவிர மாதிரி சீவினாத்தான் என் மனசு நிம்மதியடையும் இன்ஸ்பெக்டர். கிருபாகரனின் முகம் சிவந்து போனது. உதடுகளில் மீட்டிய வீணை தந்தி போல் ஒரு சிலிர்ப்பு. இரத்த நாளங்களிலெல்லாம் பழி பழி என்று செய்தி பரப்பது போலிருந்தது. இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் அவன் கைகளை பற்றி கொண்டார். ப்ளீஸ் காம் டவுன் கிருபாகர். சிகரெட்டை எடுத்து ஆஸ்ட்ரேயில் புதைத்தார். நான் சீக்கிரமே உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். பட் அடிக்கடி ஊருக்கு போயிடுவீங்க போல தெரியுது. நோ, என் டாட்டரை கொடைக்கானல் ஸ்கூலில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஆஃபீஸில் எதுவும் டூர் ப்ரோக்ராம்ஸ்? நான் வேலைக்கு போகலை இன்ஸ்பெக்டர். கொஞ்ச நாளா. லீவா? எத்தனை நாளைக்கு? அந்த பாஸ்டர் என் கையால் உங்கள் கையால் மாற்ற நாள் வரைக்கும். வெளியூர் போகிறதா இருந்தா சொல்லிட்டு போகிறேன் இன்ஸ்பெக்டர். கிருபாகரன் எழுந்து கொண்டான். வீட்டில் ட்ராப் பண்ண சொல்கிறேன். இந்தாப்பா ஜீப்பை எடு. கிருபாகரன் வியர்த்திருந்தான். நிறைய வியர்த்திருந்தான். காற்றில் எதிரியை பாவித்து விஷ் விஷ் என்று கைகளை செலுத்தி எடுத்து மடக்கி செலுத்தி, என் கராத்தே திறமைகள் உனக்கு தெரியாதடா முட்டாள். அன்றைக்கு பால்கனி வழியே நீ அவசரமாய் தப்பியிருக்கலாம். ஆனால் என்னிடம் மறுபடியும் மாட்டாமல் போக மாட்டாய். நீ சிக்கும் வரையில் எனக்கு ஓய்வில்லை. என் கராத்தைக்கும் ஓய்வில்லை. போலீஸிடம் ஆள் இருக்கிறது, பலம் இருக்கிறது, நிறைய வசதி இருக்கிறது. அவர்கள் உன்னை முதலில் பிடிக்கக்கூடும். ஆனால் நீ எனக்கு வேண்டும். என் விரல் நுனிகள் உன் மார்பை கிழிக்க துடித்து கொண்டிருக்கின்றன. வலது காலை மட்டும் செங்குத்தாய் உயர்த்தி கற்பனை எதிரியின் முகத்தில் செலுத்தினான். தரையில் மல்லாந்து சடாரென்று எம்பி எழுந்தான். குட்டிக்காரணம் அடித்து உடன் கை கால்களை காற்றில் பிரயோகித்தான். ஒற்றை கையை தரையில் ஊன்றி எழும்பி பம்பரம் போல் சுழன்று தரையில் பொத்தென்று உட்கார்ந்தான். எந்த நொடியிலும் உன்னை உடனே தாக்க என் உடல் தயார் நிலையில் இருக்கும். கண்ணா, நீ தப்பிவிட முடியாது. அப்படியே கைகளை அகல விரித்தான். கால்களை என்றவரை அகட்டி கொண்டு தரையில் உடலை தளர்த்தி கொண்டான். புஸ் புஸ் என்று மூச்சிரைத்தது. பக்கத்து வீட்டு டிவியில் செய்தி வாசிப்பவர்களின் குரல்கள் வலிந்து கொண்டிருந்த நேரம் எழுந்தான். ஷவருக்கு கீழே நின்றான். தளர்வாய் உடித்து கொண்டு ஹாலுக்கு வந்தான். மேஜையிலிருந்து புகைப்படத்தை எடுத்து முத்தமிட்டான். டார்லிங், இன்னையிலிருந்து நான் என் வேட்டையை ஆரம்பிச்சிட்டேன். பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுடா கண்ணா. விசேஷ ஃப்ரேம் அமைப்புக்குள் கண்ணாடி சட்டத்தில் உறைந்திருந்த சங்கர் அப்பா சொன்னதை கவனித்தான் போல் பலூனுக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். சிந்தாதிரிப்பேட்டை. வானத்து அகல் விளக்குகளின் போதாத வெளிச்சம் மட்டும். கிருபாகரன் சாலையோரம் மெல்ல நடந்து கொண்டிருந்தான். இங்கே ஏன் வந்தேன்? என்னவோ நடக்கப் போகிறது என்று உள்ளுணர்வு கண் சிமிட்டி கொண்டே இருக்கிறதே. குப்பை தொட்டியில் ஒரு நாய் தலையை நிமிர்த்தி இவனை சந்தேகத்துடன் பார்த்துவிட்டு மறுபடியும் குப்பைக்குள் செலுத்தி கொண்டது. கிருபாகரனின் செவிகளில் கூர்மை கூடியது. இது என்ன சத்தம்? மெல்லிய பாதங்களை வைத்து யாரோ ரகசியமாய் நடந்து வருவது போல. கிருபாகரன் உடனே திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வெகு பிரயாசப்பட்டு அடக்கினான். காலடிகள் சமீபித்தன. கடைசி நொடி உள்ளுணர்வில் கிருபாகரன் சற்றென்று திரும்பி பார்க்க அவனை தாக்க தயாராய் ஓங்கிய கையுடன் உயரமாய் மெல்லிய தேகத்துடன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். ஓங்கிய கையில் ஒரு கட்டை எரிந்தது. அத்தியாயம் 3. கிருபாகரனின் அத்தனை அவசர புலன்களும் துரிதமாயின. சடாரென குனிந்தான். பக்கவாட்டில் ஓரடி எம்பி குதித்தான். உடன் அவனுடைய பயிற்சி செய்த வலது கால் தும்பிக்கையாய் உயர்ந்தது. எதிராளியின் தூக்கிய கையின் முழங்கை பகுதி அருகே விஷக் உருட்டுக்கட்டை கையிலிருந்து விடுபட்டது. காற்றில் ஒரு ஆக்போர்ட் இருட்டுச் சாலையில் தொம்மென்று இறங்கியது. இந்த தாக்குதலை சற்றும் அனுமதித்திராத எதிராளி அரண்டு போனான். அவன் விருட்டென்று 2 அடி பின்வாங்கியதில் பளிச்சானது. கிருபாகரன் வெளிச்சம் வேண்டி வெகுவாய் யாசித்தான். உயரம் சரி, உடலமைப்பும் சரி. நீதானா? 2 கைகளையும் தரையில் ஊன்றி கால்களை விற்றென்று பூமியிலிருந்து ஓரடி உயரத்தில் சுழற்றினான். இலக்கு மாட்டியது. எதிராளியின் பின்புறம் அந்த வீச்சு செலுத்தப்பட்டு கால்கள் மடக்கி அவன் மல்லாந்தான். கிருபாகரன் கங்காரு போல் அவன் மீது தாவினான். அவன் மார்பில் முழங்காலை ஊன்றி பரப்பிய 2 கைகளையும் தன் கைகளால் பற்றி தார் சாலையில் தேங்காய் உடைப்பது போல் மோதினான். அம்மா என்றான் கீழே கிடந்தவன். கிருபாகரன் பாக்கெட்டிலிருந்து லைட்டரை எடுத்தான். கற்களின் உராய்வில் பொறி பறந்தது. பெட்ரோல் காற்றில் சுடர் பிடித்து கொண்டது. அந்த மஞ்சள் ஒளியில் கீழே கிடந்தவனின் முகம் தெளிவாய் தீற்றப்பட்டது.
கிருபாகரனின் புயல் சற்றென்று ஒடிந்து போனது. இவன் இல்லை, அம்மா. கிருபாகரனின் எடையின் அழுந்தலில் அவன் திணறினான். கிருபாகரன் சுடரை நிறுத்திவிட்டு எழுந்தான். குனிந்து சட்டையை பற்றி அவனை தூக்கி நிறுத்தினான். யாருடா நீ? அம்மா, என்ன அடிச்சியா நீ? நம்பிக்கை இல்லாமல் அடிப்பட்ட முழங்காயை தடவிக்கொண்டான் எதிராளி. கிருபாகரன் சற்றென்று கையை வீசினான். மோதிரம் எதிரியின் உதட்டில் சிக்கி கிழித்தது. யாருடா நீ? என்னை ஏன் அடிக்க வந்த? அவன் சடாரென்று இரு கைகளையும் கூப்பினான். என்னை விட்டுடுங்க சார், என்னை விட்டுடுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. யாரு நீ? இந்த ரோட்ல ராத்திரி நேரத்துல யாரும் நடமாடுறதில்லைங்க. எப்பவாச்சும் சினிமா விட்டு பஸ் கிடைக்காம நடந்து வருவாங்க. அவங்கள வழிமறிச்சு கையில கழுத்துல இருக்கிறத பிடுங்கிக்குவேங்க. உங்களையும் அப்படித்தான் மடக்க நினைச்சேன். நடடா என் கூட. ஐயோ, தெரியாம செஞ்சிட்டேங்க. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாதீங்க. இப்ப நடக்கிறியா இல்ல கழுத்துல ஒரு வெட்டு வெட்டுட்டு நானே தூக்கிட்டு போகட்டுமா? கிருபாகரின் கை விரைத்து நின்றது. வரங்க, அடிக்காதீங்க. எனக்கு 2 அடி முன்னால் நட. நான் உன்னை போலீஸுகிட்ட கொடுக்க போறதில்லை. ஆனா நீ தப்பிச்சு ஓட பார்த்த 2 காலும் அப்புறம் நீட்டவே முடியாது. கிருபாகரன் குனிந்து அந்த உருட்டு கட்டையை கையில் எடுத்துக்கொண்டான். உன் பேரு என்னடா? ஆரோக்கியம்ங்க. திரும்பி பார்க்காமல் நடந்து கொண்டே பதில் வந்தது. இந்த ஏரியாவா? இல்லைங்க, வண்ணாரப்பேட்டை. பின்ன ஏன் இங்க வந்த? திருடுறதுக்கு. நம்ம ஏரியா பேட்டையில திருடக்கூடாதுங்க. அடையாளம் தெரிஞ்சவங்க கிட்ட மாட்டிக்குவோம். கிருபாகரன் இந்த தகவலை சேகரம் செய்து மூளையின் ஒரு கோடிக்கு அனுப்பினான். காலடியில் கீரிப்பிள்ளை மாதிரி ஏதோ ஓடிற்று. சற்று நடந்ததும் மெயின் ரோடின் இடுப்பிலிருந்து பிரிந்து வரும் கிளைச்சாலை வந்தது. ஆரோக்கியம், என்னங்க நீ இப்ப என் கூட என் வீட்டுக்கு வர்ற? ஆரோக்கியம் சற்றென்று நின்றான். என்னங்க? குரலில் அதிர்ச்சி இருந்தது. என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க சார். ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனா நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நானா? வீட்டுக்கு போனப்புறம் விளக்கமா சொல்றேன், நில்லு. ஆரோக்கியத்தின் கைகளை பின்னுக்கு கொண்டு வந்து சட்டைக்குள்ளிருந்து தயாராய் கொண்டு வந்த கயிற்றை உருவி எடுத்தான். இரு கைகளையும் கட்டினான். தெருமுனையில் நின்றிருந்த காருக்கு நடத்தி சென்றான். ஏறு, வழியில ஏதாவது விளையாட நினைச்ச ஆளு பொடி பொடி ஆயிடுவ, பாத்துக்க. பயமுறுத்தியே சிலரை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். ஆரோக்கியம் முன் சீட்டில் பின்னால் கட்டிய கைகளுடன் ஏறிக்கொண்டான். கிருபாகரன் டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். கிளச்சை அழுத்தி கியரை நியூட்ரலுக்கு கொண்டு வந்து இன்ஜினை திருகி சாலையின் இருமருங்கும் நடப்பட்ட வெளிச்ச கம்பங்கள் மஞ்சளாய் இறைந்து கொண்டிருக்க கார் செலுத்தப்பட்ட அம்பானது. ஆரோக்கியத்தின் கைகளை விடுவித்தான் கிருபாகரன். உட்காரு. ஆரோக்கியம் உடலை குறுக்கி கொண்டு அந்த நாற்காலியில் ஒட்டி கொண்டான். கயிறு இறுக்கிய மணிக்கட்டிகளை வருடி கொண்டு அச்சம் தெரிக்கும் விழிகளால் கிருபாகரனை பார்த்தான். வெளிச்சத்தில் அவன் முகத்தின் மூப்பு தெரிந்தது. கிருபாகரனை விட 4-5 வருடங்கள் அதிகம் வாழ்ந்துவிட்ட களைப்பெருந்தது. அழைத்து வந்து மெத்தென்ற நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதன் மர்மம் புரியாத குழப்பம் இருந்தது. கிருபாகரன் செல்ஃபை திறந்து 2 கண்ணாடி கோப்பைகளையும் எடுத்து வந்தான். ஃப்ரிட்ஜை திறந்து சீட்டிலிருந்து பீர் பாட்டிலை அள்ளி கொண்டான். நீ என்ன சாப்பிடுவ? ரம்மா, பிராந்தியா? அதெல்லாம் வேணாங்க, என்னை விட்டுடுங்க. ரம்மா, பிராந்தியா? நறுக்கென்ற குரல். சாராயம் தவிர வேறு எதுவும் சாப்பிட்டதில்லைங்க சார். பீர் மட்டும் சாப்பிட்றேன். தனக்கு ஒரு பிராந்தி பாட்டிலை எடுத்துக்கொண்டு கிருபாகரன் அவன் எதிரே வந்து உட்கார்ந்தான். நீ என்னெல்லாம் கொள்ளடிப்ப ஆரோக்கியம்? ராத்திரி வர்றவங்க கிட்ட என்ன இருக்க போகுது? சில சமயம் வாட்ச், சில சமயம் கழுத்துல செயின், பர்ஸ், பாக்கெட்ல இருக்கிற பணம். பணத்தை விடு. வாட்ச் நகையெல்லாம் கொள்ளையடிச்சா என்ன செய்வ? ஏன் சார் அதையெல்லாம் கேட்குறீங்க? ஒழுங்கா பதில் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்தில்ல ஆரோக்கியம். சொல்றேங்க, திருடின சாமான வித்துருவேங்க. யார்கிட்ட? அதுக்கெல்லாம் ஆள் இருக்குதுங்க. 500 ரூபாய் வாட்ச 50-100ன்னு கேட்டு வாங்கிப்பானுங்க. பவுனுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். அந்த ஆளுங்களை நான் பார்க்கணுமே. ஐயோ, போலீஸே அவங்கள கண்டுக்காதுங்க சார். உங்களுக்கு என்னத்துக்கு இந்த சவகாசம்? அவங்கள எங்கே பார்க்கலாம்? கூட்டிகிட்டு போறியா? ஐயோ வேண்டாங்க. எப்போ கூட்டிகிட்டு போற? சொன்னா கேளுங்க சார். சரி வா, இப்பவே கிளம்பலாம். ஆரோக்கியம் கிருபாகரனை வினோத பிராணியாய் பார்த்தான். என்ன ஆயிற்று இந்த ஆளுக்கு? மாட்டேன் என்று சொன்னால் கன்னத்தை கிழிப்பான், எலும்பை உடைப்பான். சரி வாங்க சார். மறுபடியும் பின்புறம் கை மடக்கி சொல்லி கட்டுப்போட்டு கார் செலுத்தப்பட்டது. மவுண்ட் ரோட்டின் மஞ்சள் வெளிச்சத்தில் குளித்து இடதுபுறம் திரும்பி நீல ஒளியில் சிறிது பயணித்து அடங்கி போன எழும்பூர் லாட்ஜிகளை தாண்டி சேத்துப்பட்டு மேம்பாலத்தில் ஏறி இறங்கி சாலை போடாத மண்ரோட்டில் ஒடுங்கி விரைந்தது. ஸ்டாப், ஸ்டாப் சார். கார் நின்றது. நீ இங்கேயே கார்லே இருங்க சார். அந்த இடத்துக்கெல்லாம் உங்களை அழைச்சிக்கிட்டு போனா என் எலும்பை நாய்க்கு தீனி போட்டுருவாங்க. ஆளை நான் காருக்கு அழைச்சிட்டு வர்றேன். ஆரோக்கியம்,
உன்னை நான் நம்புறேன். ஆனா நீ தப்பிச்சு போக பார்த்தாலோ வேற ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து கலாட்டா பண்ணினாலோ இன்னைக்கு தப்பிச்சுக்கலாம். இன்னொரு நாள் மாட்டுறப்ப சட்னி ஆக்கிடுவேன் பார்த்துக்க. அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் சார். ஆனா என்ன சொல்லி நான் அவங்கள அழைச்சிக்கிட்டு வர முடியும்? என்கிட்ட கொஞ்சம் திருட்டு பொருள் இருக்குது ஆரோக்கியம். அதுக்கு விலை பேசுறதுக்கு தான். ஆரோக்கியம் கைகளில் கட்ட விழுத்தான். இருட்டில் நடந்தான். 2 குடிசை தாண்டியதும் மறைந்தான். பன்றி ஒன்று பருவத்தோடு பிளக் பிளக் என்று சாலையோர்த்து சாக்கடியை துப்புரவாரி கொண்டிருந்தது. எவனோ ஒருவன் சாராயம் சைக்கிளோடு சாலையோரம் உருண்டு கிடந்தான். தைரிய நாய் சுற்றி வந்து முகர்ந்து பார்த்து அவன் மேல் காலை தூக்கியது. இருட்டில் சற்றென்று வெளிச்சம் ஆடிற்று. ஆரோக்கியமும் அவன் தோளுயரத்துக்கு இன்னொருவனும் நடந்து வந்தார்கள். கிருபாகரன் எந்த ரிஸ்கும் எடுக்க தயாராய் இல்லை. தொடைக்கடியிலிருந்து ரிவால்வரை எடுத்துக்கொண்டான். ஆரோக்கியத்துடன் கூட நடந்தவன் சற்று விந்தி நடந்தான். தூக்கத்தில் எழுப்பப்பட்டதால் மார்பு மூடாமல் இருந்தது. லுங்கியை மடித்து மடித்து இடுப்பில் இரு என்று மிரட்டி கொண்டிருந்தான். சார், இவர்தான் நான் சொன்ன ஆளு. பேரு கோவிந்தராஜ், பேசிக்கிங்க. கோவிந்தராஜ் தூக்கம் களையாத குழப்ப கண்களில் ஏராள சந்தேகத்துடன் கிருபாகரனின் நோட்டமிட்டான். கோவிந்தராஜ், நீ யாரையாச்சும் கொலை பண்ணியிருக்கியா? கிருபாகரனின் முதல் கேள்வி கோவிந்தராஜனின் அத்தனை தூக்கத்தையும் நொடியில் விழித்து போட்டது. செஞ்சிருக்க மாட்டேன். திருடலாம், கொள்ளையடிக்கலாம். ஆனா கொலை செய்கிறது பெரிய தப்பு இல்ல. அதுவும் சண்டை போட தெரியாத என் வீட்டில் புகுந்து ஒருத்தன் என் பொண்டாட்டியையும் பிள்ளையையும் கொன்னு போட்டுட்டு இருக்கிறத கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் கோவிந்தராஜ். பொருள் போனா போகுது. செத்து போனவங்க திரும்ப வருவாங்களா சொல்லு? 3 வாரத்துக்கு முன்னால பேப்பர்ல போட்டிருந்தாங்களே, அது உங்க வீடு தானா சார்? கோவிந்தராஜ் இப்பொழுது கிருபாகரனை ஒரு சினிமா நடிகனை போல பார்த்தான். அந்த திருடனை பிடிக்கணும் கோவிந்தராஜ். அதுக்கு உன் ஹெல்ப் வேணும். நான் என்னங்க செய்ய முடியும்? திருடின பொருளை விற்க உன்ன மாதிரி ஆள்கிட்ட தான் அவன் வருவான். உசரமா இருப்பான். செம்பட்ட முடி, க்ளோஸ் கிராப், அம்மை தழும்பு இருக்கும் மூஞ்சில, இடது கண்ணுல வெட்டு தழும்பு. இருங்க, நான் உங்களுக்கு எதுக்காக விவரம் தரணும்? இதுக்காக. கிருபாகரனின் நீட்டிய கையில் 2000 ரூபாய். கோவிந்தராஜ் மெல்ல அதை உருவி கொண்டான். மெல்லிசாய் பூர்வம் இருக்குங்களா? கிருபாகரனின் நெஞ்சு தடதடுத்தது. எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்ற அந்த ஆளு 10 நாள் முன்னால என்னை தேடிட்டு வந்தாங்க. ஒரு வாட்ச் கொடுத்துட்டு போனான். உங்களுதான்னு வந்து பாக்குறீங்களா? அத்தியாயம் 4. கிருபாகரன் ரிவால்வரை இடுப்பில் சொருகி கொண்டான். காரிலிருந்து இறங்கினான். கோவிந்தராஜ் முன் நடந்தான். ஆரோக்கியமும் கிருபாகரனும் அவனை தொடர்ந்தார்கள். 2 குடிசைகள் தாண்டி திரும்பி இரும்பு கூரை போட்ட ஒரு சின்ன வீட்டுக்குள் நுழைந்தார்கள். மண்ணெண்ணெய் உறிஞ்சி கொண்டிருந்த திரி தூண்டப்பட்டு அறையில் பிரகாசம் கூடியது. கோவிந்தராஜ் அறை மூலையிலிருந்து சின்ன இரும்பு பெட்டியை திறந்தான். உள்ளே குடைந்துவிட்டு கையில் பளபளக்கும் வாட்சை மூடி எடுத்துக்கொண்டு வந்தான். கிருபாகரனின் நெஞ்சில் ஜுரம் கூடியது. பரபரப்பான கண்களால் அந்த வாட்சை அவசர நோட்டமிட்டான். அதே வாட்ச் அவன் மனைவி மஞ்சுளாவின் வாட்ச். சாம்பல் நிற பட்டையுடன் சதுர டயலில் பொத்தான் பேட்டரிகளின் முடக்கலில் விழுக் விழுக் என்று நம்பர் மாறும் வாட்ச். நடுங்கும் விரல்களால் கிருபாகரன் வாட்சை எடுத்து திருப்பி பார்த்தான். அவன் கண்கள் பிரகாசமாயின. MK என்ற 2 ஆங்கில எழுத்துக்கள் தேயாமல் இருந்தன. 2 வருடங்களுக்கு முன் மஞ்சுளாவின் பிறந்த நாளுக்கு அவன் அளித்த பரிசு அது. கோவிந்தராஜ், கோவிந்தராஜ். உணர்ச்சிகளின் ஆட்சியில் கோவிந்தராஜின் கைகளை பற்றி கொண்டான். இதே வாட்ச் தான். யாரு அந்த பையன்? எங்கே இருக்கான்? கோவிந்தராஜ் மெல்ல தன் கைகளை விடுவித்து கொண்டான். அந்த பையனை எனக்கு நேரடியாக பழக்கம் கிடையாது. முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. என்கிட்ட வியாபாரம் செய்கிற வேற ஒருத்தர் தன் கூட அழைச்சிக்கிட்டு வந்தாரு. கோவிந்தராஜ், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என்கிட்ட அந்த பையனை பற்றின விவரங்களை மறைக்காதே. நான் பொய் சொல்லலைங்க. நிஜமா அதுதான் முதல் தடவை அவன் என்னை தேடி வந்தது. சரி, அவனை அழைச்சிட்டு வந்தது யாரு? அதை சொல்லு. மன்னிக்கணும் சார், நான் செய்கிறது தப்பான தொழிலாக இருக்கலாம். ஆனால் அதிலேயும் சில கட்டுப்பாடுங்க இருக்கு. யார் பேரையும் நான் சொல்ல முடியாது. கோவிந்தராஜ், நான் போலீஸோ டிடெக்டிவோ இல்லை. என்கிட்ட சொல்றதுல எந்த பயமும் வேண்டாம். என் குடும்பத்தையே அழிச்சவனை நான் பிடிச்சாகணும், ப்ளீஸ். கோவிந்தராஜ் பார்வையை வேறுபுறம் திருப்பி கொண்டான். உங்க மகனை கொலை செஞ்சது ரொம்ப அநியாயங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளவு விவரங்கள் கொடுத்தேன். வேணா, நான் ஒன்று செய்கிறேன். அந்த பையனை பற்றி நான் விசாரிச்சு வைக்கிறேன். நீங்கள் நாளைக்கு இங்கே வாங்க. ஷோர், நிச்சயமாக உன்னை நம்பலாமா? நம்பிக்கையில் தாங்க எங்கள் தொழிலே நடக்குது. இந்த வாட்ச் எனக்கு வேணுமே. 100 ரூபாய் கொடுத்தேங்க அந்த பையனுக்கு. இந்தா. 2 100 ரூபாய் நோட்டிகளை நீட்டினான் கிருபாகரன்.
நாளைக்கு 7 மணிக்கு இங்கே இருப்பேன். அன்றைய இரவின் மிச்ச மணி நேரங்களின் ஒவ்வொரு நொடியையும் கணக்கிட்டு கொண்டிருந்தான் கிருபாகரன். விடிந்த பின் தான் உறக்கம் வந்தது. தூக்கத்தில் கனவு வந்தது. கனவில் சங்கரும் அவனை துரத்தும் அந்த இரவின் நெடிய பையனும் ஏதோ ஒரு மூலையிலிருந்து கோவிந்தராஜும் குழப்பமாய் ஓடி ஓடி வந்தார்கள். அழைப்பு மணியின் விடாத ரிங் கடைசியில் அவனை ஒரு திடுக்கலோடு எழுப்பியது. கண் விழித்ததும் தலையை வலித்தது. உலுக்கி விட்டு கொண்டான். கடிகார மணி 11 AM என்றது. அழைப்பு மணி பிடிவாதமாய் கூப்பிட்டது. வாஷ் பேஷனில் நீரை அவசரமாய் தெளித்து கொண்டு வாசலுக்கு நடந்தான். கதவை மெல்ல திறந்தான். 2 பேர் புன்முறுவலோடு நின்றிருந்தார்கள். ஒருத்தரை கிருபாகரனுக்கு உடனே தெரியும். கிருஷ்ணகுமார், இறந்து போன மஞ்சுளாவின் தங்கை புருஷன். ஹலோ, வா கிருஷ்ணா, வாங்க சார் என்றான் அடுத்தவரை பொதுப்படையாக. சோஃபாவை நிறைந்தார்கள். கிருபா, மீட் மிஸ்டர் ராமராஜன். ஹலோ, மஞ்சளா இருந்தப்ப குன்னூர் பக்கத்தில் ஒரு எஸ்டேட் வாங்குறதுக்கு ஏற்பாடு ஆயிட்டு இருந்ததில்ல, அது விஷயமா உன்னை பார்க்க வந்திருக்காரு கிருபா. எஸ்டேட்? கிருபாகரன் சற்று யோசித்தான். எஸ், இப்போ ஞாபகத்துக்கு வருது. நிறைய ஷேருங்களை விற்று வந்த பணத்தில் வாங்கலாம்னு டிசைட் பண்ணீங்க இல்லை? ஆமாம், விலை பேசி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் மஞ்சுளாவுக்கு திடீர்னு அப்படி ஆயிடுச்சு. 2 பேர் பேர்லேயும் ஜாயிண்டாக தான் வாங்க ஏற்பாடாச்சு. பணம் கூட கொடுத்தாச்சு. இப்போ அந்த எஸ்டேட் உன் பேரில் இருக்கு கிருபா. நீ சில பேப்பரில் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. கிருஷ்ணகுமார் படபடவென்று பேசினான். வெயிட் என்றான் கிருபாகரன் ஒற்றை கையை தூக்கி. கிருஷ்ணா, எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. நீயா இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசுகிற? 2 ஊரையே என் பேரில் எழுதி வச்சா கூட அதை பற்றி பேசுகிற மூளையா நான் இருக்கேன்? கிருபா, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. பட் இந்த விஷயத்தெல்லாம் யாருக்காகவும் நிறுத்தி வைக்க முடியாது. கிருபாகரன் கண்களை மூடிக்கொண்டு மௌனமானான். வினாடிகள் நிமிடங்களான பின் கண்களை திறந்தான். கிருஷ்ணகுமாரை பார்த்தான். கிருஷ்ணா, நீ சொல்றது நியாயம்தான். ஆனால் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன கிருபா? லட்சமா சொத்து இறைஞ்சு கிடக்கு. பட் எனக்கு அதில் ஒரு பைசா கூட வேண்டாம். எனக்கு நல்ல வேலை இருக்கு. அதில் வர 30,000 ரூபாய் எனக்கு போதும். சொத்துல ஒரு சின்ன பங்கை மட்டும் ராதிகாவோட பேருக்கு மாத்திட்டு மிச்சத்தை நீயும் உன் மனைவியும் எடுத்துக்குங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். கிருபா, நீ ரொம்ப எமோஷனலாக பேசுகிற. இல்லை, யதார்த்தமாக பேசுகிறேன். ஓகே, இந்த டீட்டெயில் எல்லாம் நாம் அப்புறம் சாவகாசமாக பேசிக்கலாம். இப்போ முதல்ல இந்த ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுப்போம். கையெழுத்து போடுறியா? இன்னும் ஒரு ஸ்மால் ஹெல்ப் கிருஷ்ணா. என் கவனம் முழுக்க அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்குள் நுழைஞ்ச பையனை எப்படி கண்டுபிடிக்கிறதுலையே இருக்கு. ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலை, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற வேலை, இதெல்லாம் கவனிக்க எனக்கு மூடு இல்லை. உனக்கு நான் பவர் ஆஃப் பட்டாணி எழுதி கொடுக்கிறேன். நீயே கவனிச்சிக்க ப்ளீஸ். மிஸ்டர் கிருபாகர், ராமராஜன் முதல் முறையாக பேச ஆரம்பித்தார். அவர் பேசும்போது கழுத்து நரம்புக்கு அருகே ட்விக் ட்விக் என்று தன்னிச்சையான ஒரு துடிப்பு வேடிக்கையாய் இருந்தது. ஒரு தனி மனுஷனை விட போலீஸ்கிட்ட பலம் அதிகம், வசதி அதிகம். ஒரு லாயருங்கிற முறையில் சொல்கிறேன். போலீஸ்கிட்ட முழு பொறுப்பையும் விட்டுட்டு நிம்மதியாக உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. என்ன சாப்பிட்றீங்க 2 பேரும்? பேச்சை மாத்தாத கிருபா. சாரி கிருஷ்ணா, மஞ்சளாவே மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்து அட்வைஸ் பண்ணினா கூட எனக்கு ஏறாது. அந்த பையனை கண்டுபிடிச்சி கரப்பான் பூச்சியை போல என்னைக்கு நசிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. கிருஷ்ணராஜின் பார்வை ஓரத்து டீப்பாயின் மேலிருந்த கண்ணாடி கோப்பையில் தயங்கியது. கிருபா, நீ அதிகமாக குடிக்கிற. கட்டிட் என்றான் கிருபாகரன். அட்வைஸ் மேல் அட்வைஸை கேட்டு சலிச்சு போயிட்டேன் கிருஷ்ணா. வேற ஏதாவது பேசுவோமா? என்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற கிருபா? 15ஆம் தேதி ரவீந்தருக்கு பர்த்டே. ஒரு ஸ்மால் கெட் டுகெதர். நீ வரியா? குட்டி ரவீந்தருக்கா? கிருபாகரனின் கண்கள் மலர்ந்தன. முகத்தில் ஒரு குதூகலச் சிரிப்பு. அவனும் சங்கரும் ஒரே வருஷம் பிறந்தவங்க இல்ல? இந்த வார்த்தைகளை சொல்லும்போது கிருபாகரனின் முகத்தை மேகம் மூடியது. நான் வரேன், கட்டாயம் பர்த்டேக்கு வரேன். அப்புறம் கையெழுத்துக்கள், மேலும் கையெழுத்துக்கள் என்ற ஸ்டாம்ப் பேப்பர்களில் பேனாவை தேய்த்து அவர்கள் கிளம்பி போன பின் பாத்ரூமுக்குள் நுழைந்தான் கிருபாகரன். குளித்துவிட்டு எங்கே போக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். சென்னையின் உக்கிரச் சூரியன் அனல் பீச்சிக் கொண்டிருந்த சாலைகள், ஊழல் புகார்கள் போல் வரிசையாய் முடிவடையாமல் நிற்கும் கட்டிடங்கள், சிகப்பு வயிற்றை திறந்து போட்டு வண்டிகளின் மல்லாந்திருந்த தர்பூசணிகள், உச்ச விற்பனை செய்ய பாட்டில்களில் குளிர்பானங்கள். அந்த வெயிலுக்கு போக்குவரத்து மெலிந்திருந்தது. கிருபாகரன் ஏசியை சற்று கூட்டினான். காருக்குள் இதமான சுகந்தம். மைக்கேல் ஜாக்சனின் வினோத குரல். எல்ஐசி கட்டிடம் கூட காருக்குள் நிழலை மடக்கி கொண்டிருந்தது. மிட்லண்ட் போகும் சந்தில் திரும்பினான்.
சாலையோர குப்பைகளில் ஏறி காரை பார்க் செய்தான். விடுபட்டான். அவன் அலுவலகம் பிரதான மஞ்சள் கட்டிடத்தில் 7வது மாடியில் இருந்தது. லிஃப்ட் நரசிம்மர் உதைத்த தூணாக திறந்தது. அவன் உள்ளே நுழைந்ததும் மூடிக்கொண்டது. வக் என்று வயிற்றில் அழுத்தம் பிடிக்க மேலேறியது. 7ல் அதன் கதவுகள் திறந்து அவன் வெளிவந்து வலதுபுற கண்ணாடி கதவுகளை திறந்து நுழைந்து ஹலோ கிருபாகர் என்றான் டெலிஃபோன் போர்டு. ஹாய் கிருபா என்றான் அடுத்த சீட் சஃபாரி சூட். கிருபாகரன் எல்லோருக்கும் புன்னகை வீசி எங்கே அவர்கள் மறுபடியும் துக்க விசாரணையை தொடங்கி விடுவார்களோ என்ற அச்சத்துடன் கடந்தான். பர்சனல் மேனேஜர் என்ற எச்சரித்த கதவை தள்ளி திறந்து வாட் எ சர்ப்ரைஸ் என்றால் அபர்ஜிதா சீட்டிலிருந்து எழுந்து கொண்டே. ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறீங்களா? நோ. கிருபாகரன் காலியா இருந்த தன் சுழல் நாற்காலியில் உட்கார்ந்தான். அதுக்குள்ளார நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ண முடியுமா டியர்? என் பிளேஸில் வேற யாரையும் போடலையா? அபர்ஜிதா சிரித்தாள். மிக அழகாக குவிந்த உதடுகளும் நெருக்கியடித்த வெண்பருக்களும் சிரிக்கையில் இடது கன்னத்தில் ஒற்றை நக விள்ளலாய் விழும் குழியும். நோ, யாரையும் போடல. குரலில் பனியின் குளிர்வு. என் கனவில் அடிக்கடி குலுசு மாட்டிய கால்கள் வருகிறதே, அவை உன்னுடையதுதானா பெண்ணே? கிருபாகரின் நரம்புகளில் உத்வேகம் கூடி போனது. நாற்காலியிலிருந்து எழுந்தான். அபர்ஜிதாவை நெருங்கினான். அவளின் இரு தோள்களையும் கைகளை பதித்தான். குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட போனான். அபர்ஜிதாவின் முத்துச் சிரிப்பு அப்படியே நழுவி விழுந்தது. அதிர்ச்சியான கண்களால் நிமிர்ந்தாள். திமிரி எழுந்தாள். கிருபாகர் சற்றென்று விலகி கொண்டான். ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். சாரி டியர், நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன், அதுதான். எனக்கு புரியுது என்றாள் அபர்ஜிதா. ஐ கேன் ஹெல்ப் யூ? அத்தியாயம் 5. எப்படி? கிருபாகரன் சடாரென திரும்பி பார்த்து கேட்டான். நான் ஒரு அட்ரஸ் தரேன், அங்க போங்க. ஷீ வில் டேக் கேர் ஆஃப் யூ. அபர்ஜிதா சற்று கவலையான முகத்தோடு சொன்னாள். கிருபாகரனின் ஏமாற்றம் முகத்தில் துணித்தது. இல்லை பெண்ணே, எனக்கு நீதான் வேண்டும். உன் 19 வயது முறுக்கும் உன்மேல் பரவியுள்ள அந்த சாக்லேட் வாசனையும் தான் என் இரவுகளை விரட்டி கொண்டிருந்தன. அந்த சனிக்கிழமை இரவின் அசம்பாவிதம் நடக்கும் வரை அபர்ஜிதா ஒரு தாளில் கிறுக்கி நீட்டிய முகவரியை வாசிக்காமல் அப்படியே சட்டை பையில் திணித்து கொண்டான். கதவை திறந்து கொண்டு அவசரமாய் வெளியேறினான். வானை நோக்கி விரலை உயர்த்தியிருந்தார் அண்ணா. அவர் சிலையை சுற்றி கொண்டு பாலாஜா சாலையில் விரட்டி கடற்கரை சாலையில் திரும்பி வார்மோரியாவில் வட்டமடித்து இலக்கில்லாமல் காரை செலுத்தி கொண்டிருந்தான் கிருபாகரன். அண்ணா சதுக்கத்தில் டூரிஸ்ட் பஸ்ஸுகளிலிருந்து பொழுது போகாதவர்கள் இறங்கி ஆந்திரா பாஷையில் கூச்சலிட்டு கொண்டே மாங்காய் வண்டியை மொய்த்து கொள்வதை பார்த்தான். உழைப்பாளர் சிலை அருகே 1000 பேர் வட்டமடித்திருக்க சைலன்ஸ் என்று கத்தி கொண்டிருந்த ஷூட்டிங் கும்பலை கடந்தான். மணி 7 மணிக்கு தான் கோவிந்தராஜ் வர சொல்லியிருக்கிறான். அதுவரை எப்படி பொழுதை ஓட்டுவது? காந்தி சிலை அருகே வண்டியை ஓரமாய் பார்க் செய்தான். டேஷ்போர்டை திறந்து சில்லிட்டிருந்த தேன்நிற பாட்டிலை எடுத்தான். தொண்டையில் சரித்து கொண்டான். நரம்புகளில் ஒரு புது நெருப்பு பறந்தது. பாட்டிலை மூடி வைத்தான். விருட்டென்று காரை கிளப்பினான். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் விரைந்து ஜெமினி மேம்பாலத்தில் திரும்பி சாஃபயர் காம்ப்ளெக்ஸில் நுழைந்தான். டிக்கெட் வாங்கி கொண்டு ப்ளூ டைமண்ட் தியேட்டரின் இருட்டுக்குள் அனுமதிக்கப்பட்டான். திரையில் பிரம்மாண்ட க்ளோஸ் அப்பில் நாயகியின் கண்களில் நாயகன் உதடுகள் பொத்தி முத்தமிட்டு கொண்டிருக்க துளாவி ஒரு வரிசையில் சொருகிக் கொண்ட காலி இருக்கையை தேடி வந்து உட்கார்ந்தான். திரையில் அந்த ஹாலிவுட் அழகி பார்ட்டாய் திறந்து காட்ட முரட்டு முகமும் சரியாய் வராத தலையுமாய் ஒற்றை தோடு அணிந்த நாயகன் முகர்ந்து கொண்டே இருந்தான். கிருபாகரன் சற்றென்று திடுக்கிட்டான். அவனுடைய வலது கையின் மேல் மெத்தென்று ஒரு கை பதிந்தது. அவசரமாய் திரும்பி பார்த்தான். சாரி என்று கிசுகிசுத்தாள் பக்கத்து சீட்டில் உட்கார்ந்திருந்தவள். இருட்டு குரலின் வனப்பு அவள் 20களை தாண்டவில்லை என்றதும் அவளை அடுத்து இன்னும் 4-5 பெண்கள் கல்லூரியை கட்டடித்துவிட்டு வந்திருப்பார்கள். திரையின் துரித இயக்கங்களில் கவனம் முழுவதும் பதித்திருந்தார்கள். திரையில் காட்சி மாறி விமான நிலையத்தில் ஜீப்கள் ரன்வேயில் ஒன்றை ஒன்று துரத்த துப்பாக்கிகள் வெடிக்க கிருபாகரன் கவனம் செலுத்த முடியாமல் மெல்ல தலையை திருப்பி பக்கத்து இருக்கையை பார்த்தான். அந்த பொண்ணு திரையை விடுத்து அவன் மேலேயே உன்னிப்பாய் இருப்பதை கவனித்தான். உடம்பில் உஷ்ணம் பறந்தது. மெல்ல தன் கையை அவள் மடியில் போட்டான். நோட்டு புத்தகங்கள் தட்டுப்பட்டன. அவள் மெல்ல அவன் கையை எடுத்து விரல்களை நீவினாள். முரடாயிருந்த புறங்கையை அழுத்தி கொடுத்தாள். 20-30 துப்பாக்கிகள் ஒருங்கே வெடித்தன. அவசர பிளேன் ஒன்று ரன்வேயில் சீறிக்கொண்டிருந்தது. ஒரு ஜீப் இன்னொன்றில் மோதி திருகி பறந்து நெருப்பு பிடித்து கொள்ள
கிருபாகரனின் கை மெத்தென்று அவள் உடம்பில் அழுத்தப்பட்டது. மிருதுவான அவள் மார்புகளில் விறைப்பு இருந்தது. கிருபாகரன் ஒற்றை விரலை உயர்த்தி அவள் கழுத்தை வருடினான். தாவணியின் விளிம்பை ஒட்டி விரலை செலுத்தி அவள் ரவிக்கையின் மேல் வாயில் நிறுத்த அவள் சற்றென்று அவன் கையை விலக்கி கன்னத்தில் பதித்து கொண்டு இங்கே வேண்டாம் என்று கிசுகிசுத்தாள். கிருபாகரன் அதிர்ந்தான். உட்கார்ந்து 5 நிமிடம் ஆகவில்லை, அதற்குள் அழைப்பா? என் வீட்டுக்கு வரியா? சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் காட்டுறேன். நீங்க என்ன காட்டுவீங்கன்னு தெரியும். வரதை பத்தி அப்ஜெக்ஷன் இல்லை, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? கிருபாகரன் சிரித்தான். இவள் காலேஜ் பெண்ணில்லை, பச்சை தொழில்காரி. மடியில் நோட்டு புத்தகங்களை வைத்து கொண்டால் ஏமாந்து விடுவார்கள் என்ற சாகசம் இருந்துவிட்டு போகட்டும். நீ மரகதமா, மேரியா, இஸ்மத்தா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. என் அவசர பசிக்கு ஒரு உடல் தேவை, வா போகலாம். கையை பற்றி எழுப்பினான். அவள் பக்கத்து இருக்கையிடம் கிசுகிசுத்துவிட்டு அவனோடு எழுந்து நடந்தாள். ஏசி ரிங்காரித்து கொண்டிருந்தது. கிருபாகரன் லுங்கியை சரிபடித்து கொண்டு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தான். உடம்பில் ஒரு தெளிவு பிறந்த மாதிரி இருந்தது. பர்ஸை தூக்கி கட்டிலில் எறிந்தான். எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. அந்த பெண் பர்ஸை திறந்து 3 500 ரூபாய் நோட்டுகளை உருவிக்கொண்டாள். தாவணியை சுற்றி கொண்டு இறங்கினாள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றாள். கிருபாகரன் பதில் சொல்லாமல் அவளை முறைத்தான். அவள் அனுப்பப்பட்டவள் என்று உணர்ந்திருந்தான். உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்ச்சியும் வெட்க உணர்வும் பரவியிருந்தன. மேஜை மீது இருந்த சங்கரின் சட்டமிட்ட புகைப்படம் அவனை பார்த்து இகழ்வாய் கேலி செய்வது போல இருந்தது. சற்றென்று தலையை உதறிக்கொண்டான். நீ கிளம்பு. கிளம்புன்னு சொன்னா என்னை தேட்டரில் ட்ராப் பண்ணிடுங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு ஆளை இந்த நேரம் பிடிச்சிருப்பாங்க. நீ புறப்படு. என்னங்க இப்படி தடால்னு கலட்டி விடுறீங்க? கெட் அவுட். கிருபாகரனின் கழுத்து நரம்புகள் விரைத்து கொண்டன. அப்படி குற்ற உணர்வு கோபமாய் சீறிக்கொண்டு வருவதை அவள் புரிந்து கொண்டாளா இல்லையா என்று தெரியவில்லை. பதறிக்கொண்டு எழுந்தாள். கிருபாகரன் இன்னொரு 500 ரூபாய் அவளிடம் தூக்கி எறிந்தான். டாக்ஸி வச்சு கிளம்பு. அவள் போன பின் உடம்பை தளர்த்தி கொண்டு சிறிது நேரம் படுத்திருந்தான். அப்படியே தூங்கி போனான். சற்றென்று விழிப்பு வந்தபோது சூரியன் நைட் ஷிஃப்ட்டுக்கு 2வது உலகை தேடி போயிருந்தது. விருற்றென்று எழுந்து குளித்துவிட்டு புறப்பட்டான். மத்தியானம் வந்திருந்த பெண்ணின் நினைப்பு ஒரு அருவருப்பாய் அவன் மனதில் பதிந்திருந்தது. காரை கரேஜிலிருந்து வெளியே எடுத்த வேகத்தில் அது தெரிந்தது. கோவிந்தராஜ் பாலத்தின் அடியிலேயே காத்திருந்தான். என்ன கோவிந்தராஜ், விசாரிச்சு வச்சியா? அதுல ஒரு சிக்கலுங்க. கோவிந்தராஜ் பார்வையை நகர்த்தி கொண்டான். கிருபாகரன் காரிலிருந்து இறங்கினான். சிக்கலா? என்ன சிக்கல்? அந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்தார்னு சொன்னேன்ன, எனக்கு தெரிஞ்சவரு. அவரு நேத்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டாராம். வாட்? ஆமாங்க, பிக் பாக்கெட் கேஸ்ல புக் பண்ணிட்டாங்க. லாக்அப்ல இருக்காராம். அதனால விசாரிக்க முடியல. கிருபாகரனின் முகத்து தசைகள் இறுகின. பொய் சொல்லாத கோவிந்தராஜ், சத்தியமா சொல்றேங்க. சரி, கார்ல ஏறிக்க. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்படியே சொல்லுங்க. வேணாம், கார்ல ஏறு. தனியா நிம்மதியா உட்கார்ந்து பேசணும். கோவிந்தராஜ் சற்று சந்தேகத்தோடு காரில் ஏறினான். அவன் கதவு மூடும் முன் கார் விழுக்கென்று உதறிக்கொண்டு புறப்பட்டது. எங்கே போகிறோம் சார்? கிருபாகரன் பதிலே சொல்லவில்லை. கார் சிந்தாதிரிப்பேட்டையின் அவலங்களை விரைவாக தாண்டி கொண்டு பெரியார் சிலைக்கு சல்யூட் வைத்து ஆடம் சாலையில் நுழைந்து உயரமான டிவி டிரான்ஸ்மிட்டரின் சிகப்பு கண் சிமிட்டலை நிராகரித்து இரும்பு பாலத்தின் பக்கவாட்டில் இருந்த மண் சாலையில் எகிரி நுழைந்தது. இருள் கப்பிய இடம் வந்ததும் காரை நிறுத்தினான் கிருபாகரன். கோவிந்தராஜ் இறங்கு. கோவிந்தராஜ் இறங்கியதும் பர்ஸை தூக்கி அவன் மீது எறிந்தான். கிருபாகரன், எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கோ. நீ சொன்ன ஆளை பத்தி முழு விவரம் எனக்கு வேணும். யாரை கேட்குறீங்க? கோவிந்தராஜ் குழப்பத்தோடு அந்த கொளுத்த பர்ஸை கைகளில் பற்றி கொண்டான். அந்த பையனை கூட்டிட்டு வந்தானே, அந்த ஆளை பத்தி. கோவிந்தராஜ் பர்ஸை காருக்குள் போட்டான். மன்னிக்கணுங்க, சொல்ல மாட்டேன்னு நேத்தே சொன்னேனே. கிருபாகரனின் அகலமான உள்ளங்கை காற்றை கிழித்து வந்து கோவிந்தராஜனின் கன்னத்தில் வெடித்தது. கோவிந்தராஜ் அப்படியே மல்லாந்து மண் பரப்பில் விழுந்தான். கிருபாகரன் செயல்பட்டான். ஒரு தேர்ந்த கால்பந்து வீரன் போல அவன் வலது ஷூக்கால் கோவிந்தராஜனின் இடுப்பில் கொக்கி போட்டு தூக்கியது. கோவிந்தராஜ் இடுப்பெலும்பு நொறுங்கியது போல் உணர்ந்தான். பேச வாய் திறக்கும் முன் கிருபாகரன் அவன் மீது விழுந்து சட்டையை பற்றி எழுப்பி செங்குத்தாய் நிறுத்தினான். முஷ்டியை மடக்கி விற்றென்று செலுத்தினான். கோவிந்தராஜனின் வயிற்றில் அந்த உலக்கை இறங்க அவன் குமுக் என்று முனகி முன்புறம் மடங்கி வயிற்றை கவ்விக்கொண்டு குப்புற விழுந்தான். கிருபாகரன் அவனை அவசரமாய் அள்ளி எடுத்தான்.
அவன் இரத்தத்தின் அத்தனை செல்களும் வன்முறைக்கு சங்கு ஊதி கொண்டிருந்தன. உடம்பு முறுக்கேறி இரும்பு வலிய பாறையும் போல இறுகி இருந்தது. அடுத்த வீச்சு கோவிந்தராஜனின் காதுக்கு பின்னால். அவன் விழுமுன் அப்படியே பிடித்து சட்டையின் முனைப்பில் நிறுத்தி, அடி வாங்கி சாகிறத விட உண்மையை சொல்லு, அந்த ஆளு பேர் என்ன? எந்த போலீஸ் லாக்கப்ல இருக்கான்? கோவிந்தராஜ் தலையை உதறிக்கொண்டான். வாயோரும் உப்பு கரித்தது. கண்கள் தனித்தனியே கலன்று வர தயார் என்றன. தொண்டையும் நெஞ்சும் மூச்சுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தன. என்னை ஏன் இப்படி என்று ஆரம்பித்தவன் வார்த்தையை முடிக்கும் முன் வலது கன்னத்தில் மறுபடி அறையப்பட்டான். கிருபாகரனின் கண்களில் தெரியும் வெறியும் சமாதானமின்மையும் கோவிந்தராஜனின் எச்சரிக்கை புலன்களை எழுப்பின. இனியும் நேரம் கடத்தினால் கைவேறு கால்வேறாக கூட பிரிந்து போகலாம். அந்த ஆளு பேரு வள்ளியப்பன். எப்படி இருப்பான்? 40 வயசுக்கு மேல ஆச்சு. வெள்ளை தாடி வச்சிருப்பான். தடியா இருப்பான். எந்த ஸ்டேஷன் லாக்கப்ல இருக்கான்? கோவிந்தராஜ் தொண்டையில் இரத்தத்தை விழுங்கிவிட்டு பதில் சொன்னான். அத்தியாயம் 6. எஸ் என்றார் இன்ஸ்பெக்டர். ஆண்டியப்பன் என்ற பெயர் அணிந்திருந்தார். என் பேரு கிருபாகரன். பெரம்பூர்ல இருக்கேன். இங்க லாக்கப்ல இருக்கிற ஒருத்தரை பார்க்க வந்தேன். லாயரா? இல்ல, ஃப்ரெண்டு. வெயில்ல வெளியே எடுத்து போகலாம்னு. ஆள் யாரு? இன்ஸ்பெக்டர் எகத்தாளமாய் கேட்டார். தோற்றத்திலேயே வயதை மறைக்கும் எத்தனம். கண்களுக்கு கீழே தூங்காமல் பெற்ற கருவளையங்கள். பேரு வள்ளியப்பன். பிக் பாக்கெட் கேஸில் பிடிச்சிங்க போலிருக்கே. ஆண்டியப்பன் ரிலாக்ஸ் ஆனார். ஓ, அந்த தாடி வாளாவா என்றார். அவனை காலையில தான் ரிலீஸ் பண்ணினோம். என்னது, விடுதலை பண்ணிட்டீங்களா? விடுதலை மாறித்தான். பிக் பாக்கெட் அடிக்கலன்னு விசாரணையில தெரிஞ்சது. வேற எவனோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டு ஓடிட்டான் போல. சம்பவ இடத்தில் இவன் இருந்ததால மாட்டிக்கிட்டான். நான் அவனை அவசியம் பார்க்கணுமே. அட்ரஸ் தர முடியுமா? ஃப்ரெண்டு தானே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆண்டியப்பனின் அலட்சியத்தில் கேலி இருந்தது. அட்ரஸ் தெரியாது. உண்மையை சொல்றேனே, என்கிட்ட பர்ஸை அடித்து மாட்டிக்கிட்டவன் தான் அவன். பணத்தை பற்றி கவலை இல்லை எனக்கு. ஒரு முக்கியமான பேப்பர் வச்சிருந்தேன் பர்ஸில். அது எனக்கு இப்போ ரொம்ப தேவை. ப்ளீஸ் எனக்கு வள்ளியப்பனோட அட்ரஸை கொடுங்க. கிருபாகரன் வாய்க்கு வந்ததை சொன்னான். ஐம் சாரி, சரியான அத்தாரிட்டி இல்லாமல் நான் உங்களுக்கு எந்த தகவலும் தர முடியாது. ஆண்டியப்பனின் குரலில் தீர்மானம் இருந்தது. கிருபாகரன் எழுந்தான். மறுபடியும் கோவிந்தராஜை தேடி போக வேண்டும். உலுக்கி இந்த அட்ரஸை பிடிக்க வேண்டும். விடுவிடுவென்று வெளியே வந்தான். காரின் கதவை திறந்து உள்ளே சொருகிக் கொண்டான். இக்னிஷனில் விரல்களை வைத்த நேரம் சார் நிமிர்ந்தான். கான்ஸ்டபிள் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதோ கேட்டிருந்தீங்களே, எனக்கு தெரிஞ்சா உதவி செய்வேன். எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும். கிசுகிசுத்தான் கிருபாகரன். வள்ளியப்பன் தானே? இங்க வேண்டாம், அடுத்த தெருவில் ஹோட்டல் ரன்ஸில் காத்திருங்க. சொல்லிவிட்டு அயராமல் அந்தாண்டை நகர்ந்து ஸ்டேஷனுக்குள் நுழைந்து விட்டார். கிருபாகரன் கியரை அமைத்து காரை கிளப்பினான். ஹோட்டல் ரன்ஸ் வாசலில் நிறைய மோட்டார் சைக்கிள்கள் ஒற்றை காராய் கிருபாகரன் மிகின் என்று நியான் குழாய்கள் எழுத்து கூட்டி வாசித்து கொண்டிருந்தன. அந்த சிகப்பு நீல குழப்பத்தில் ஹோட்டல் ஜன்னல்கள் மாய பாஷை பேசின. கல்லா மேஜையின் மீது மஞ்சள் துணி போர்த்தியிருந்த ஜப்பான் சங்கீத மிஷின் மறைவிடத்து ஸ்பீக்கர்களுக்கு உயிர் அனுப்பி கொண்டிருக்க கிருபாகரன் காத்திருந்தான். காரில் இருந்த பச்சை கடிகாரம் 10 மணி என்று கண்ணடித்தது. கிருபாகரன் ஒரு சிகரெட்டை எடுத்து நெருப்பு பூட்டினான். ஜன்னல் கண்ணாடி முழுவதும் இறக்கியிருந்தான். சென்னை சமுத்திரத்தின் குளிர்காற்று நகரத்தை நிறைத்து கொண்டிருந்தது. இது நோ பார்க்கிங் ஏரியா சார், காரை எடுங்க என்று குரல் கேட்டது. நிமிர்ந்தான் அந்த கான்ஸ்டபிள். கையில் பிரித்து வைத்த சின்ன நோட்டு புத்தகத்தோடு குனிந்தார். கேஸ் எழுதுவது போல் பாவனையாம். வள்ளியப்பனை ஸ்டேஷன்ல வச்சு கண்டபடி அடிச்சிட்டாங்க சார். உயிருக்கே ஆபத்தாயிடும் போல இருந்தது. பேசாம கேஸ் எழுதாம ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். எந்த ஆஸ்பத்திரி? ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல். வீட்டு அட்ரஸ் வேணும்னாலே இந்தாங்க. அவர் நீட்டிய தாளை பாக்கெட்டில் சொருகி கொண்டான். 2 100 ரூபாய்களை மடித்து அவர் கையில் சொருகினான். தேங்க்ஸ் சார். விரைப்புடன் அவர் விலகி கொள்ள டேஷ்போர்டில் தயாராய் இருந்த தேநீர பாட்டிலை எடுத்து கொஞ்சம் சரித்து கொண்டான். பையா, வருகிறேன். வள்ளியப்பனை 2 தட்டு தட்டினால் உன்னை பற்றி முழு விவரமும் எனக்கு கிடைக்கும். அப்புறம் உன் அனாதரவான உயிர் என் கையில் சிக்கி. கிருபாகரனுக்கு அந்த சனிக்கிழமையின் துக்க இரவு நினைவில் இடறியது. கட்டிலெங்கும் ரத்தம் பரவி கிடக்க, மஞ்சிலாவின் கலைந்து கிடந்த உடைகள் அருகில் பயத்தில் உறைந்து போன திறந்த கண்களுடன் வெறித்தபடி உயிர் பறிக்கப்பட்ட சின்னச்சிறு சங்கர். கிருபாகரன் ஸ்டேரிங்கில் தலை வைத்து சிறிது நேரம் அழுதான். ராயப்பேட்டை மருத்துவமனை.
பிறவியிலிருந்து தொடரும் அந்த ஸ்பெஷல் பினாயில் வாசனை, அதை நாடு கடத்த முயற்சிக்கும் மற்ற பிரதான புகையிலை துப்பல்கள், வார்டு ஓரமாய் இயற்கைக்கு பதில் சொல்லுதல், வித்தியாசிகள். கிருபாகரன் அந்த சின்ன பையனை பின்தொடர்ந்தான். வள்ளியப்பன் படுத்திருந்த அறையை அடையாளம் காட்ட 50 ரூபாய் செலவாகி இருந்தது. நாசிக் அச்சுக்கூடத்தை வாழ்த்தி கொண்டு கிருபாகரன் அவனை தொடர்ந்தான். இந்தாங்க, இதுதாங்க ரூம். தர்மாமீட்டரை உதறிக்கொண்டே எதிர்பட்ட நர்ஸை மடக்கினான் கிருபாகரன். சிஸ்டர், இங்க வள்ளியப்பன்னு தாடி வச்சிருப்பாரு. ஆமா, நீங்க யாரு? இந்த நேரத்துல உங்களை எப்படி உள்ள விட்டாங்க? அவருக்கு தூரத்து உறவு. என்னாச்சு சிஸ்டர்? 2 மணி நேரத்துக்கு முன்னால தான் ஆளு உசுர விட்டாரு. பிஎம்முக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. திடுக்கு என்ற நெஞ்சில் மோதியது அந்த பதில். சிஸ்டர், நான் சொல்றது போலீஸ் கொண்டு வந்து சேர்த்த வள்ளியப்பனை. புரியுதுங்க. குடிச்சிட்டு சைக்கிளை ஓட்டி டெம்போல மோதி உடம்பு பூரா காயப்படுத்திக்கிட்டு வந்து சேர்ந்தவர் தானே. சிஸ்டர், நான் எப்படியும் வள்ளியப்பனை பார்க்கணும். வள்ளியப்பனை பார்க்க முடியாது, அவர் பாடியை தான் பார்க்க முடியும். உறவுன்னு தானே சொல்றீங்க. நாளைக்கு காலையில பாடியை அவங்க வீட்டில் கொடுத்த அப்புறம் பார்த்துக்கங்க. ஏன் மேரி, நில்லுடி, நானும் வரேன். அவள் விரைந்து விலகிச் செல்ல கிருபாகரன் அத்தனை பெரிய ஆஸ்பத்திரியில் திடீரென்று தனிமைப்படுத்தப்பட்டவன் போல் உணர்ந்தான். வலது கையால் இடதில் ஓங்கி அரைந்து கொண்டான். குறைந்தபட்சம் 2 நர்ஸ்களையாவது பிடித்து சுவரில் எரிந்து காயப்படுத்த வேண்டும் போல் ஒரு வெறி எழுந்தது. திரும்பி வெகு வேகமாய் காரிடாரில் நடந்து வெளியே இறங்கினான். இரட்டை கட்டிலில் கை கால்களை வெகு அகட்டி கொண்டு கிருபாகரன் படுத்திருந்தான். அறையில் தூக்கம் சுழன்று சுழன்று வந்தது. இனி என்ன செய்ய போகிறேன்? கோவிந்தராஜை இனி எத்தனை குடைந்தாலும் மேற்கொண்டு விஷயங்கள் கிடைக்காது. இருந்த ஒரே சங்கிலி வளையமும் போலீஸில் அடிபட்டு சிதைந்து விட்டது. ஆனால் நான் உன்னை விடப்போவதில்லை பையா. எப்படியும் தேடி வருவேன். இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? உன் பெயர் என்ன? என் பேரு அருளரசன். சொன்னவன் 6 அடி உயரம் இருந்தான். ஒடிசலான தேகம், பெண்மை புருவங்கள், இடது புருவத்தில் மேல் அந்த தையல் தழும்பு. சொன்ன இடம் சென்னையில் அத்தனை அவலங்களும் கலக்கும் கூவம் கரையோரம். கேட்டுக்கொண்டவன் பெயர் ஹன்ஸ்ராஜ். இளந்தொந்தியும் வெகு இறக்கி போட்ட பேண்டும் வாயில் பீடாவும். பச்சி என்று துப்பிவிட்டு, யார் உன்னை அனுப்பிச்சாங்க என்றான். யாருமில்ல, நானாகத்தான் வந்தேன். என்கிட்ட இருக்கிற 1-2 பொருளை உங்ககிட்ட விலை பேசி கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். என் பேரை யாரு சொன்னாங்க? கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த ஏரியா நீ? ஹன்ஸ்ராஜ் சந்தேகம் தீராத விழிகளால் அருளரசனை நோட்டமிட்டான். அருளரசன் கால் மாற்றி நின்றான். போட்டிருந்த தொப்பியை கலற்றினான். அதனுள் புதையல் தேடுவது போல் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருந்தான். எந்த ஏரியான்னு கேட்டேன். அதெல்லாம் எதுக்குங்க? திருட்டு பொருளை வாங்குறப்ப நாங்க உஷாரா இருக்கணும் தம்பி. மந்தவெளிங்க. என்ன பொருள்? ஒரு 2-in-1. எப்போ எடுத்தது? கிட்டத்தட்ட 1 மாசம் இருக்கும். 1 மாசமா? ஒரே 1 மாசமா? ஆமாங்க. எத்தனை சீக்கிரம் அதை வெளியில கொண்டு வரக்கூடாது தம்பி. போலீஸுக்கு பயந்து ஒளிஞ்சி இருக்கேங்க. ஒளிய இடம் கொடுத்தவங்க காசு கேட்குறாங்க. இப்ப என் கையில பைசா இல்லை. போலீஸ் தேடுற கேஸா நீ? இன்னும் டேஞ்சர். எப்படியாச்சும் நீங்க தான் உதவி செய்யணும். அருளரசனின் கண்களில் தயாரான கண்ணீர். மெலிதான மீசையில் ஆரம்பம். முகவாயில் ஒரு வட்டம் மட்டும் தாடி முளைத்திருந்தது. எங்கே? பொருளை எடு. அருளரசன் தோளில் சுமந்து பையிலிருந்து அந்த 2-in-1 வெளியே எடுத்தான். ஹன்ஸ்ராஜ் மெல்ல அதை புரட்டி புரட்டி பார்க்க ஆரம்பித்தான். அதன் கைப்பிடி அருகே ஒரு வில்லல் உடைந்து தெரித்திருந்தது. கைப்பிடியில் ஒரு சின்ன பீஸ் உடைஞ்சிருக்கு. போலீஸிலிருந்து வந்திருந்த ரகசிய எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது. டேப்பை ஆன் செய்துவிட்டு கவுண்டரில் எண்கள் ஓடுகின்றனவா என்று பார்த்தான். ஓடவில்லை. சோ, இவன் கிருபாகரன் வீட்டு கொலையாளி சம்பந்தப்பட்டவன். ஹன்ஸ்ராஜ் நிதானமாக நிமிர்ந்தான். என்ன விலை தருவீங்க என்றான் அருளரசன் நம்பிக்கை தெரிக்கும் கண்களுடன். கொடுத்துட்டு போ. மார்க்கெட்ல கேட்டு நாளைக்கு நான் உனக்கு பணம் தரேன் என்றான் ஹன்ஸ்ராஜ். அருளரசனின் கண்களில் சற்றென்று அந்த பயம் தொற்றிக்கொண்டது. நாளைக்கு வா என்று சொல்லி போலீஸ் வலைவிரித்து, இல்ல 100-150 குறைஞ்சா கூட பரவாயில்ல, எனக்கு உடனே பணம் வேணும். யாரும் உடனே பணம் கொடுக்க மாட்டாங்க தம்பி. கொடுப்பாங்க. போன வாரம் நான் ஒரு வாட்சை கொடுத்து பணம் வாங்கிக்கிட்டேங்க. ஹன்ஸ்ராஜ் யோசித்தான். இவனை கையோடி பிடித்து போலீஸுக்கு தள்ளி செல்ல முடியாது. விஷயம் பரவினால் அவனுடைய வாடிக்கையாளர்கள் யாரும் அப்புறம் திருடிய பொருட்களை கொண்டு வரமாட்டார்கள். இவனை இப்படியே விட்டுவிட்டாலும் நாளை வரமாட்டான். சரி, பாதி பணம் தரேன். எனக்கு முழு பணமும் வேணும். கொடுக்கலன்னா பொருளை திருப்பி கொடுங்க. திருட்டு பொருள் மட்டும் இல்ல தம்பி, 2 கொலையும் வேற செஞ்சிருக்க நீ, ஞாபகம் இருக்கட்டும்.
அருளரசனின் உடம்பு சற்றென்று உதறியது. உலகின் விளிம்புக்கு வந்துவிட்டவன் போன்ற பதைப்பதைப்பு. சற்றென்று சட்டைக்குள் கை போனது. வெளியே வந்தபோது முழுநீள கத்தி மினுமினுத்தது. ரெக்கார்டை கொடு. இத்தனை துரித கதியில் குரலில் கடிமை ஏற முடியுமா என்ன? ஹன்ஸ்ராஜ் மெல்ல ரெக்கார்டை நீட்டினான். அருளரசன் அதை ஒற்றை கையால் பறித்தான். ஹன்ஸ்ராஜ் எதிர்பாராத நேரத்தில் அருளரசனின் வலது கால் எலும்பி அவனை தோலருகே தாக்கியது. ஹன்ஸ்ராஜ் விழுந்து சுதாரித்து எழுந்திருக்கும் முன் அருளரசன் காற்றில் கலந்திருந்தான். மோட்டார் சைக்கிள் ஒன்று புறப்படும் சத்தம் அதிர்ந்தது. ஹன்ஸ்ராஜ் அவசர நடை போட்டு தன் கடையினுள் நுழைந்து டெலிஃபோனை அருகில் இழுத்தான். ஹலோ, பால்ராஜ் ஹியர். சார், நீங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த பையன் இப்ப இங்க வந்திருந்தான். தப்பிச்சு ஓடிட்டான். யார் பேசுறது? ஹன்ஸ்ராஜ். நீயா? திருப்பி சொல்லு. அந்த பையன் மோட்டார் சைக்கிளில் வந்திருந்தான் சார். பேரு அருளரசன். மந்தவெளின்னு சொன்னான். நிஜமா பொய்யான்னு தெரியாது சார். ஆனா நீங்க சொன்ன அடையாளத்தில் ஒரு 2-in-1 கொண்டு வந்திருந்தான். கையில கத்தி வச்சிருக்கான் சார். நான் உடனே அந்த ஏரியாவை அலர்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஹன்ஸ்ராஜ். ஹன்ஸ்ராஜ் ரிசீவரை மெல்ல வைத்தான். வியர்த்திருந்த நெற்றியை துடைத்து கொண்டான். கிருபாகரனுக்கு மெல்ல விழிப்பு வந்தது. கண்களை தேய்த்துவிட்டு கொண்டான். திறந்தான். எலக்ட்ரானிக் கடிகாரத்தில் தேதி மாறியிருந்தது. 15ஆம் தேதி. இன்றைக்கு ஏதோ நினைவிருக்க வேண்டுமே. என்ன? சடார் என்று நினைவு வந்தது. கிருஷ்ணகுமார் ரவீந்தரின் பிறந்த நாளுக்கு கூப்பிட்டிருந்தானே. நினைத்து கொண்ட மாதிரி டெலிஃபோன் கூப்பிட்டது. எழுந்தான். கிருபாகரன் ஹியர். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் பேசுறேன். தடுக் என்று எழுந்து உட்கார்ந்தான். கிடைச்சிட்டானா இன்ஸ்பெக்டர்? ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம். நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ஐ எம் ஆன் மை வே. கிருபாகரன் அந்த டேப் ரெக்கார்டை கையில் வாங்கி திருப்பி பார்த்தான். இதேதான், எங்க வீட்டில் திருட்டு போனது இது. இதை விற்கிறதுக்காக அந்த பையன் ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸ்குவாடை அலர்ட் பண்ணினோம். மோட்டார் சைக்கிளை துரத்தி இருக்காங்க. ஒரு கார்னர்ல வண்டியை அப்படியே போட்டுட்டு அவன் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சு தப்பிச்சிட்டான். வண்டி சைடு பாக்ஸில் இந்த ரெக்கார்டு கிடைச்சிது. பயத்தில் அதை கூட விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. கிருபாகரன் சற்று விரைப்பாக அவரை பார்த்தான். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எப்படியாவது துரத்தி பிடிச்சிருப்பேன்ல. பால்ராஜ் சிரித்தார். குட் ஜோக். சிரிக்காதீங்க. இனிமேல் அவன் எப்போ உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க போறான்? டோன்ட் வரி. இப்போ எக்ஸ்ட்ராவா அவனை பற்றி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தகவல்? போலீஸுக்கு விட்டுடுங்க அந்த சங்கடத்தை எல்லாம். என்ன தகவல்னு சொல்றதுல என்ன ப்ராப்ளம் இன்ஸ்பெக்டர்? அந்த தகவல் சரியா இல்லை ஜோடிச்சு சொன்னதா என்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேரு தெரிஞ்சுதா? பேரு அருளரசன். இடம் மந்தவெளின்னு சொன்னானாம். விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கையெழுத்து போட்டுட்டு இந்த 2-in-1 நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். இன்னும் என்னென்ன ஐட்டம் அவங்கிட்ட இருக்கு? நிறைய ட்ரெஸ், வைர மோதிரம், வைர நெக்லஸ். எப்படியும் அவன் மறுபடி வெளியே வந்துதான் ஆகணும். டோன்ட் வரி. கிருபாகரன் அந்த ரெக்கார்டை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். வழியில் மவுண்ட் ரோடில் ஹாபி சென்டரில் காரை நிறுத்தினான். கண்ணாடி அலமாரிகளில் உன்னத பிளாஸ்டிக் அமைப்புகள். ஆட்டோமேட்டிக் கன் இருக்கா? அவன் கேள்வி கண்ணாடியில் ஆனது போல் கவுண்டர் பெண் பாவித்த மிருதுவான புன்னகையுடன் வாங்கி கொண்டாள். கம் திஸ் வே சார் என்றாள். கவுண்டருக்கு அடியிலிருந்து 3-4 நீல அட்டை பெட்டிகளை எடுத்து வைத்தாள். கிருபாகரன் முதல் பெட்டியை பிரித்தான். முழங்கை நீளத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் துப்பாக்கி குழல் முனையுடன். இது 5 வயசு பசங்களுக்கு சார். இது பாருங்க. அவள் விசையை அடித்து காட்ட துப்பாக்கி முனையில் சிகப்பாய் மினுக்கிற்று. கிருபாகரன் அடுத்ததை பிரித்தான். இன்னும் சற்று நீளமாய் இருந்தது இந்த துப்பாக்கி. சின்னதாய் பிளாஸ்டிக் மொட்டுகளாய் 2 தோட்டாக்கள் நூல் போட்டு கட்டப்பட்டிருந்தன. அடுத்தது இன்னும் சற்று நீளமாய். கடைசியில் 3 அடி நீளத்துக்கு சிகப்பு நெருப்பை உமிழும் ஒரு துப்பாக்கி தேர்வு செய்தான். பர்த்டே கிஃப்ட் பாக்ஸ் பண்ணுங்க. இந்த துப்பாக்கியை பார்த்ததும் 6 வயது ரவீந்தருக்கு எத்தனை குஷி பிறக்கும். ஒரு உத்வேகம் இல்லாமலே சங்கரின் நினைவு உடனே புரண்டு வந்தது. மாலை ரவீந்தரின் பிறந்தநாள் விழாவுக்கு போகும் முன் அவன் போக வேண்டிய இடம் இன்னொன்று இருந்தது. அருளரசன் நாற்காலியில் கால்களை தூக்கி உட்கார்ந்திருந்தான். ஜன்னல் வெளியே நுழைந்த வெயிலில் புழுதி பறந்தது. உத்திரத்தில் தொங்கிய பழமையான மின்விசிறி சூடான காற்றை அகற்றிவிட்டது. கதவு டப் டப் என்று தட்டப்பட திறந்தான். உடனே சுருங்கினான். கதவுக்கு வெளியே ராபர்ட் நின்றிருந்தான். ராபர்ட் சுருக்கமான வார்த்தைகளில் ஒரு கடோத்கஜன். நவீன பூ போட்ட சட்டையும் பொருந்தாத நீல பேண்டும் அணிந்திருந்தான். இடுப்பு பெல்ட் தெரித்து விழ தயாராய் இருந்தது. புகைத்து கொண்டிருந்த சுருட்டை 2 விரல்களில் பிடித்து விலக்கிவிட்டு கருப்பாக புகையை உமிழ்ந்தான். உள்ளே நுழைந்தான். திரும்பாமல் பின்னங்காலால் எட்டி உதைத்து கதவை மூடினான். அருளரசன் கைகளை கூப்பினான்.
ராபர்ட், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ராபர்ட் பச் என்று சுவரில் துப்பினான். 2:08 அருளரசனை நெருங்கி சட்டையோடு பிடித்து சுவரோடு தேய்த்து நிறுத்தினான். எத்தனை நாளைக்குடா இப்படியே டபாய்க்க போற? நேத்து மோட்டார் சைக்கிள் திருடிட்டு போன. திருட்டு பொருளை எங்கே விற்கணும்னு கூட நான் தான் சொல்லி அனுப்பினேன். ஆனால் மோட்டார் சைக்கிளையும் டேப்பர் கார்டையும் எங்கேயோ போட்டுட்டு ஓடி வந்துட்ட. எத்தனை நாளைக்குத்தான் திருட்டு பயலுக்கு இங்கே ஓசியில இடம் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். முகத்தில் அந்த சுருட்டு நாற்றம் தாக்கிற்று. அருளரசன் மாட்டின் கொம்புகளுக்கு இடையில் சிக்கிய சின்னஞ்சிறு நாய் போல மிரண்டான். 2 நாள் டைம் கொடு ராபர்ட், எப்படியும் உனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துடுறேன். பணம் வேண்டாம், அந்த 2 நகைகளையும் கொடுத்துடு அருள். எப்படியும் நீ வெளியே போய் விற்க முடியாது, நான் வித்து தரேன். ராபர்ட் தன் பிடியை தளர்த்தினான். அருளரசன் சுருக்கிவிட்ட சட்டையை இழுத்து கொண்டான். ராபர்ட், நான் சத்தியமா சொல்றேன், 2 நகை நான் திருடல. மோதிரம் எடுத்தது உண்மை, ஆனா பேப்பர்ல போட்டிருக்கிற மாதிரி வைர நெக்லஸ் எதையும் நான் எடுக்கல. சொன்னவுடன் கன்னத்தில் ராபர்ட்டின் கை வெடித்தது. பொய் சொல்லாதடா ராஸ்கல். ஒரு பின் யோசனையாய், சரி, அந்த மோதிரம் எங்கே கொடு என்றான். அருளரசன் கன்னத்தை மெல்ல வருடி கொண்டான். வழியில் கண்களில் நீர் பறந்தது. அதை வெளியே ஒரு இடத்தில் வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வர்றேன். ஆனா நான் வெளியே போறதுக்கு ஒரு மாறு வேஷம் வேணும் ராபர்ட். கிருபாகரன் போனை அருகில் இழுத்து டயல் செய்தான். குரலை மாற்றிக்கொண்டான். ப்ளீஸ் கனெக்ட் டு மீ அபர்ஜிதா. கிளிக் கிளிக். தொடர்பு. ஹலோ, குட் மார்னிங் டியர். ஹாய் கிருபாகர், எங்கிருந்து பேசுறீங்க? இன்னைக்கு நம்ம மீட் பண்ண முடியுமா டியர்? உன்கிட்ட சில விஷயங்கள் நான் சொல்லணும். இன்னைக்கு ஈவினிங்கா? நோ சான்ஸ் கிருபாகர். வீட்டில் சில கெஸ்ட்டுங்கெல்லாம் வர்றாங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. யார் வந்தால் என்ன என்று நினைத்து கொண்டான் கிருபாகரன். தனிமை எனக்கு வெறுத்து விட்டது. பெண்ணே, கனவுகளிலும் நினைவுகளிலும் என்னை துரத்தும் நீ எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டும், நிரந்தரமாக. இன்றைக்கு மாலை பர்த்டே பார்ட்டியை முடித்து கொண்டு உன்னை வந்து சந்திக்கப் போகிறேன். கேட்கப் போகிறேன். நீ வைத்திருக்கும் மதிப்பும் மரியாதையும் என் மனைவி மகன் இறந்த பின் பிறந்திருக்கும் ஒரு பரிதாப உணர்வும் உன் மறுப்புகளை ஊமையாக்கிவிடும். டியர், எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாதே. நாம இன்னைக்கு கட்டாயமா மீட் பண்ணணும். என் மனசுல பாரமா இருக்கிற சில விஷயங்களை நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும். அவன் குரலில் ஒரு கெஞ்சுதல் இழைந்தது. சாரி கிருபாகர், வேறு எந்த சமயமா இருந்தாலும் எப்படியாவது தட்டி கழிச்சிட்டு வரலாம். பட் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு நிச்சயதாம்பலம், என்கேஜ்மெண்ட் பார்ட்டி. நான் எப்படி வர முடியும்? அத்தியாயம் 7. ரிசீவரின் வழியே சூடான அமிலம் செவிகளில் இறங்கியது. அபர்ஜிதா. கிருபாகரனின் குரலில் உஷ்ணம் ஏறியது. என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. அபர்ஜிதா சிரித்தாள். ஒரு மென்மையான பூவை உதறியது போன்ற மிருதுவான சிரிப்பு. என்கேஜ்மெண்ட் ஆனப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன் கிருபாகர். அது மட்டுமில்ல, இப்போ உங்களுக்கு இருக்கிற மூடில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றது சரியா தப்பான்னு ஒரு சின்ன குழப்பம். கிருபாகரன் சற்றென்று ரிசீவரை அதன் தொட்டியில் எறிந்தான். அது நழுவி மேஜையில் விழுந்து வழுக்கி முனை தாண்டி தூக்கில் தொங்கி ஊசலாட ஆரம்பித்தது. கவனிக்காமல் எழுந்தான். ஃப்ரிட்ஜை திறந்து பியர் பாட்டிலை எடுத்து கொண்டான். இன்றைய பொழுது ஏன் இத்தனை துக்ககரமாக மாறி போனது? குடித்தான். அபர்ஜிதா, இரும்பு கதவை என் முகத்தில் அரைந்து சாத்திவிட்டாயே. குடித்தான். எனக்கில்லை என்று ஆனபின் வேறொருவனுக்கு நீ சொந்தமாவதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் பெண்ணே. குடித்தான் குடித்தான் குடித்து கொண்டே இருந்தான். அவனுடைய இரத்த நாளங்கள் பொங்கி இருந்தன. மண்டைக்குள் ஏராள தேனீக்கள் கொட்டிக்கொண்டே இருந்தன. நரம்புகளை யாரோ கயிறு திரிப்பது போல் திரித்து கொண்டே இருக்க அவன் நினைவுகளை பிறண்டும் அந்த சனிக்கிழமை அசம்பாவிதம் கண்முன் படம் விழுந்தது. ஆத்திரம் அத்தனையும் கோபம் வர்ணம் தீற்றிக்கொள்ள அருளரசன் என்று பற்களை நரநரத்தான். கையில் பிடித்திருந்த கண்ணாடி கோப்பை அழுத்தம் தாங்காமல் நொறுங்கி போனது. அருளரசன் குப்பியிலிருந்து கருப்பு சாயத்தை இடது உள்ளங்கையில் வாங்கி பஞ்சு வைத்து ஒற்றி எடுத்தான். கன்னமேடுகள், கண் இமை அரைவட்டங்கள், நெற்றியின் உச்சி என்று அங்கெங்கே ஒத்தளம் கொடுத்தான். விரல் தொற்று தீற்றிக்கொண்டான். கனமான மீசையை எடுத்து பொருத்தி கொண்டான். மார்பு பொத்தான்களை திறந்துவிட்டு கதர் சட்டை அணிந்தான். வெள்ளை வேட்டி மடித்து கட்டிக்கொண்டான். திருப்தி வந்ததும் கதவை திறந்து வெளியே வந்தான். வெளியே வந்ததும் ஸ்டோர் ரூம், கதம்ப நெடி, தாண்டினால் பாத்ரூம், கடந்தால் பின்வாசலுக்கு சட்டம் போட்ட சின்ன கதவு. அதன் வழியே தான் நடமாட்டம் இருக்க வேண்டும் என்று இடம் கொடுத்த போதே ராபர்ட் எச்சரித்தான். கதவை தள்ளி திறந்தான். சாத்திவிட்டு அந்த சந்தில் இறங்கினான். கிருபாகரன் பரிசு பார்சலுடன் நுழைந்தபோது ஏராள பலூன்கள் அவனை வரவேற்றன. அங்கிள், ஸ்வீட் அங்கிள். சுற்றி இருந்தவர்களை விலக்கி கொண்டு ரவீந்தர் ஓடி வந்தான்.
புது உடைகளில் காற்று புகாமல் நிறைய வியர்த்திருந்தான். கிருபாகரனை நெருங்கியதும் ஒரு எதிர்பார்ப்போடு 2 கைகளையும் உயர தூக்கி கொண்டான். கிருபாகரன் அவனை அப்படியே அள்ளி கொண்டான். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்று கன்னங்களில் மாறி மாறி முத்தம் அடித்தான். அந்த மெலிதான பெப்பர்மெண்ட் வாசனை சங்கரி நினைவலைகளை எழுப்பியது. வா கிருபா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். கேக் வெட்டுறதுக்காக. ரவி கமான் என்று கிருபாகரனை அணைத்து கொண்டான் கிருஷ்ணகுமார். எப்படி இருக்கீங்க என்றாள் புவனா. மஞ்சுளாவின் அதே நேர்மூக்கு, சின்ன உதடுகள், கருவிழிகள். ஐ எம் ஓகே என்றான் கிருபாகரன். மஞ்சுளாவிடம் இல்லாத ஏதோ ஒரு கவர்ச்சி அவள் தங்கையிடம் வசீகரிக்கிறதே. இந்த கொஞ்சதலான குரலா, தளராமல் நிமிர்ந்து நிற்கும் மார்பகங்களா? புவனா அவன் பார்வையின் நெடி தாங்காமல் கூட்டத்தில் ஒன்றிக்கொண்ட ரவீந்திரன் கையை பிடித்து கேக்குக்கு அழைத்துச் சென்றாள். அருளரசன் அந்த கார் கடந்து போகும் வரை காத்திருந்தான். அமைதி மறுபடியும் பரவியது. சரசரவென்று தெருவை கடந்தான். மார்புயர கேட்டின் கிரீச்சை நிதானப்படுத்தி மெல்ல திறந்தான். கையில் இருந்த டார்ச்சை எடுத்து முதல் மாடி ஜன்னலை நோக்கி 2 முறை அணைத்து போட்டான். காத்திருந்தான். கீழ்த்தளத்தில் விளக்குகள் விழித்து கொண்டன. கதவின் நிலைப்படியில் அவள் நின்றாள். உள்ளிருந்து வந்த வெளிச்ச ஃப்ரேமில் அவள் ஒரு நிழல் சிலை. அருளரசன் கால்களில் வேகத்தை கூட்டிக் கொண்டான். அவள் நுழைந்ததும் கதவை அவள் சாத்தினாள். உஷ் என்றால் உதடுகளின் குறுக்கே ஒற்றை விரலை பொருத்தி. மற்ற போஷன் யாராவது முழிச்சுக்க போறாங்க, சத்தம் செய்யாம வா, இது என்ன புது வேஷம்? அவள் மென் பாதங்களால் மாடி ஏற அருளரசன் அவள் பின் பூனையானான். முதல் மாடியில் அவள் போஷன் கதவை தள்ளி திறந்தாள். அந்த அறைக்குள் நுழைந்ததும் அருளரசனின் மூச்சில் ஒரு நிம்மதி கலந்தது. படபடப்பு அடங்கும் வரை ஒரு பாதுகாப்புணர்வு தழுவியது. சரளா, நீ தனியாத்தானே இருக்கே என்றான் கிசுகிசுப்பாய். வந்தவன் போயிட்டான். நைட் டியூட்டி ஓவர். இனிமே நாளைக்கு ராத்திரி ரோட்டோரமா எவன் கிடப்பான்னு காத்திருந்தா போதும். அவள் குரலில் ஒரு சலிப்பு இருந்தது. சரளா, எனக்கு அதிக நேரமில்லை. உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். சொல்லு அருள். குரல் லேசாய் பிளறிற்று. என்கிட்ட இப்ப பைசா கிடையாது. கடன் கேட்டு வந்திருக்கியா அருள்? எவ்வளவு வேணும்? அருளரசன் அவள் தோள்களை பற்றி குலுக்கினான். குடிச்சியா சரளா? என்னை பத்தி விசாரிச்சுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாத அருள். என்ன விஷயம்னு சொல்லு. அருளரசன் தன் பேண்ட் ஜிப்பை விற்றென்று விடுவித்தான். உள்ளாடைக்குள் கைவிட்டு அந்த மோதிரத்தை எடுத்தான். இத பாரு, இது வைர மோதிரம். குறைஞ்சது 15,000 மதிப்பு இருக்கும். நீ எனக்கு இது வித்து தரணும். சரளா சற்றென்று தன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். விளையாடுறியா அருள்? விளையாடல. ராபர்ட்டை நம்பி இதை கொடுக்க எனக்கு இஷ்டமில்ல. சரளா, நீ எனக்கு எத்தனையோ நாள் சாப்பாடு போட்டிருக்க, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்க. இதை வித்து கொடு. வர பணத்தில் பாதி உனக்கு, பாதி எனக்கு. திருட்டு பொருளை எவன் நம்பி வாங்குவான் அருள்? சரளாவின் ஆட்சேப குரல் விடைபெற்று இப்போது வெறும் சந்தேகங்கள் மட்டும். அருளரசனுக்கு நம்பிக்கை வந்தது. 2-3 இடங்களை பற்றி ராபர்ட் எனக்கு சொன்னான் சரளா. அட்ரஸ் கொடுக்கிறேன். சரளா அவள் தொழிலில் எத்தனையோ வேட்டி பேண்ட்டுகளை சந்தித்திருந்தாலும் அருளரசனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு தனி ஜதி தன் இரத்தத்தில் கிளம்புவதை கவனித்திருந்தாள். அவனுடைய உயரமா, அந்த குழந்தை முகமா, மெலிந்திருந்தாலும் திடமான உடலா? காரணங்களை தேடி அவள் அலைந்ததில்லை. அவன் இடுப்பில் கை போட்டு மெல்ல படுக்கை அறைக்குள் தள்ளி போனாள் சரளா. பார்ட்டி முடிந்ததும் கூட்டம் கருப்பூரமாய் கரைந்து போயிற்று. வாயோரம் ஒட்டி கொண்டிருந்த கிரீமை வலித்துவிட்டு ரவீந்திரன் தனக்கு வந்த பரிசு பொருட்களை பிரித்தெடுப்பதில் முனைந்திருந்தான். புவனா உள்ளறையில் பார்ட்டிக்காக வெளியே வந்த டின்னர் செட்டுகளை கழுவி கொண்டிருந்தாள். கிருஷ்ணகுமாரும் கிருபாகரனும் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார்கள். கிருஷ்ணா, நான் கிளம்பட்டுமா? பதில் சொல்லாமலேயே போறியா கிருபா? என்ன பதில் வேணும் உனக்கு? அந்த சொத்து விவகாரத்தை பத்தி வக்கீல் கூட எப்போ உட்கார்ந்து பேச போற? கிருபாகரன் எழுந்து கொண்டான். குட் நைட் கிருஷ்ணா. குட் நைட் புவனா என்றான் உள்ளே பார்த்து குரல் கொடுத்து. குட் நைட். மறுபடியும் எப்போ வருவீங்க? புவனா வெளியே வந்தாள். ஹேண்ட்ஸ் அப் என்றது ஒரு குரல். கிருபாகரன் போலியான அச்சத்தை முகத்தில் தேக்கி கொண்டு மெல்ல திரும்பினான். ரவீந்திரனின் விளையாட்டு துப்பாக்கி கிருபாகரனின் நெஞ்சை குறிப்பார்த்தது. என்னடா செய்ய போற இந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு? கிருபாகரன் கைகளை இறக்காமலேயே கேட்டான். எனக்கு பிடிக்காதவங்களை எல்லாம் 1 2 3 ஷூட். ரவீந்திரனின் அந்த உள்நோக்கு இல்லாத வாக்கியம் கிருபாகரனின் மூளையில் ஒரு கிளிக் என்று பதிந்தது. பிடிக்காதவங்களை 1 2 3 ஷூட். கிருபாகரன் தன் காரில் இருக்கும் ரிவால்வரை நினைத்து கொண்டான். ரவீந்தரை தூக்கி ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு சற்றென்று புறப்பட்டான். சரளா அருளரசனின் காதுகளை மெல்ல வருடினாள். நாளைக்கு நீ இங்க வரியா அருள்? இல்ல சரளா, இந்த இடம் வேண்டாம். வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம்.
நாளைக்கு வேண்டாம், நாளன்னைக்கு. எந்த இடத்தில்? யுனிவர்சிட்டி பில்டிங் பின்னால கேண்டீன் இருக்குமே, அந்த இடத்துல சரியா ராத்திரி 9:30 மணிக்கு காத்திருப்பேன். எனக்கு அந்த இடமெல்லாம் தெரியாது அருள். அண்ணா சதுக்கமில்ல, அதுக்கு நேர் எதிர கட்டிடம். லைப்ரரிக்கு பின்னால இருக்கு இந்த இடம். அந்த நேரத்துக்கு காக்கா கூட வராது. சரி, எனக்கு என்னவோ நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. பயப்படாதே சரளா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அருளரசன் கட்டிலிலிருந்து எழுந்து கொண்டான். கண்ணாடிக்கு எதிரே நின்றான். கலைந்து போன இடங்களில் ஒப்பனையை சரி செய்து கொண்டான். சென்னையில் பகல் நேரம் ஆட்சி செய்த வெயில் இரவு காற்றிலும் மிச்சம் இருந்தது. காரிலிருந்து இறங்கியதும் கிருபாகரனுக்கு அந்த உஷ்ணம் உறைந்திருந்தது. கடற்கரையில் களையாமல் இன்னும் 1-2 ஜோடி இருட்டில்லாத தைரிய பிரதேசத்தில் உட்கார்ந்திருக்க கிருபாகரனுக்கு அவர்கள் மீது அசாத்திய கோபம் கிளம்பியது. காருக்குள் எட்டி பார்த்தான். யாரும் இல்லை. டிரைவர் சீட்டுக்கு அந்தாண்டை அபர்ஜிதா உட்கார்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அவளை மெல்ல கைத்தாங்கி இறக்கி இந்த ஓசோன் நிறைந்த சமுத்திர மணப்பரப்பில் வீழ்த்தி ஒவ்வொரு உடையாக உருவி, கிடையாது, உனக்கு யாரும் கிடையாது. கேவலம் ஒரு பையனை தேடுகிறாய், கண்டுபிடிக்க துப்பில்லை. அடி வயிற்றிலிருந்து எரிச்சல் தேய்ந்த ஆத்திரம் புகைந்தது. போலீஸ்காரர் அன்றைக்கு தாடிக்காரர் வள்ளியப்பனின் விலாசம் கொடுத்திருந்தாரே, அங்கே போய் அக்கம்பக்கத்தில் விசாரித்து அவன் பெயர் என்ன, அருளரசன், அவனை மூட்டைப்பூச்சியாய் தேய்த்து நசுக்கி அவசரமாய் சட்டை பாக்கெட்டில் கைவிட்டு முந்தின நாள் பாக்கெட்டிலிருந்து மாற்றிய குப்பையை அப்படியே வெளியே எடுத்தான். காரில் உட்கார்ந்து விளக்கை போட்டு கொண்டான். முகவரி கிடைத்தது. போலீஸ்காரர் கொடுத்த வள்ளியப்பனின் முகவரி இல்லை. அன்றைக்கு அபர்ஜிதா கொடுத்த ஷீ வில் டேக் கேர் ஆஃப் யூ முகவரி போனால் என்ன? போய் அந்த பெண்ணிடம் பணத்தை விட்டெறிந்து விட்டு படிடி என்றால் யோசிக்காமல் பணிவாள். இருட்டில் எல்லா பெண்களும் ஒன்றுதான். இவள்தான் அபர்ஜிதா. கிருபாகரன் முகவரியை இன்னொரு முறை படித்தான். சரளா, எத்தனை சரளமான பெயர். இதோ வருகிறேன் சரளா. அத்தியாயம் 8. அருளரசன் படிகளில் மெல்ல சத்தமில்லாமல் இறங்கினான். அவன் வலது தோளில் கை வைத்து அடுத்த படிகளில் இறங்கி வரும் சரளா. வாசல் மெயின் கதவை திறந்தாள். அருளரசன் குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். சரளென தெருவில் இறங்கினான். இருட்டில் கலந்தான். அவன் நிழல் முழுவதும் மறைந்ததும் அவள் உள்ளே திரும்ப எத்தனித்த போதுதான் கவனித்தாள். விளக்குகளை குறைத்து கொண்டு ஒரு கார் வந்து நின்றது. இந்த நேரத்துக்கு யாரை தேடி வருகிறார்கள்? அருளரசன் 4-5 கட்டிடங்கள் தாண்டிவிட்டான். எதர்ச்சையாக திரும்பினான். காரை கவனித்தான். காரிலிருந்து இறங்குபவன் வெகு நிழலாய் தெரிந்தான். யாரோ. கிருபாகரன் வீட்டின் முகப்பில் நின்றிருந்த பெண்ணை பார்த்தான். கிட்டே போனான். யாரு நீங்க என்றாள் சரளா. முதல் மாடியில யாரு? சரளா. கிருபாகரன் தயங்கி இழுத்தான். ஆண்டவனே என்று நினைத்தாள் சரளா. நான் வெகு அசதியாய் இருக்கும் இந்த நேரத்திலா? யாரு அனுப்பிச்சாங்க? அபர்ஜிதா. சரளாவின் தயக்கம் உடன் விடை பெற்றது. அபர்ஜிதா. காலேஜில் கூட படித்து இவள் பாதியில் படிப்பை விட்டபோது வருத்தப்பட்டு 4 மாதங்களுக்கு முன் கடற்கரையில் எதேச்சையாக சந்தித்த அபர்ஜிதா. உள்ளே வாங்க என்று படியேறினாள். ஹாலின் மெல்லிய வெளிச்சத்தில் சரளாவை கிருபாகரன் ஏற இறங்க பார்த்தான். ஏமாற்றமாய் இருந்தது. கருப்பாய் இருந்தால் கண்கள் சின்னதாய் இருந்தன. உதடுகளின் சுளிப்பில் மட்டும் ஒரு இரகசிய வசீகரம். கிருபாகரன் ஒரு சிகரெட்டை எடுத்து நிதானமாக பற்ற வைத்தான். சரளா சின்ன கொட்டாவி விட்டாள். கால்களை நீட்டி கைகளை உயர்த்தி ஒரு நாய் போல் சோம்பல் முறித்தாள். சொல்லி, நீ எப்படி இந்த தொழிலுக்கு வந்த? கிருபாகரன் புகை வளையங்களுடனே கேட்டான். ஐயோ, செம போர் கேள்வி. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கேளுங்க. இன்னைக்கு நான் எத்தனாவது ஆள்? சொரேர் என்று காற்றை கிழிக்கும் கேள்வி. சரளா முதலில் திடுக்கிட்டு பின் சுதாரித்து வாய்விட்டு சத்தமில்லாமல் சிரித்தாள். நீங்க 3வது என்றால் சிரிப்பு களையாமல். முதல் 2 பேர் யாரு? வித்தியாசமான கேள்வியா? இன்னும் சிரித்தாள். எத்தனை நேரம் பேசிக்கிட்டு இருக்க போறீங்க? பதில் சொல்லு சரளா. முதல்ல வந்தது யாரு? அவன் குரலில் இருந்த கூர்மை சரளாவை எச்சரித்தது. முதல்ல வந்தது கவர்மெண்ட் ஆஃபீஸரு. 2வதா வந்தது என் ஃப்ரெண்டு. 2 பேர் பற்றியும் இன்னும் விவரமா சொல்லு. கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஏற்பாடு பண்ணினது ஒரு கான்ட்ராக்டர். டெண்டரில் ஏதோ உதவி தேவையாம். சரளா புன்சிரிப்போடு சொன்னாள். கிருபாகரனை அவனுக்கு உடனே பிடித்தது. அதிகாரம் தோணிக்கும் அவன் தோற்றமும், எதற்கும் கலங்க மாட்டேன் என்று சவால் விடும் விழிகளும். 2வதாய் வந்தது ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னேனே, அவர் அப்பப்போ வருவார், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவார்.
50 வயசு இருக்குமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? ரொம்ப மரியாதையா பேசுறியே. சரளா மறுபடியும் அந்த வசீகர சிரிப்பை அறையில் தெளித்தாள். 19 வயசுதான் ஆகுது. என்னை விட 5-6 மாசம்தான் பெரியவன். 19 வயசு பையன். கிருபாகரனுக்கு அனாவசியமாய் அருளரசன் நினைவுக்கு வந்தான். பேரு என்ன? ஞானப்பிரகாசம் என்றாள் சரளா. அருளரசனை போலீஸ் தேடிக்கொண்டிருக்கையில் உண்மை பெயரை சொல்லக்கூடாது என்பதில் தீவிரமாய் இருந்தாள். கிருபாகரனுக்கு சடார் என்ற அத்தனை மாயையும் களைந்து போன மாதிரி இருந்தது. எழுந்து உடனே வெளியேற வேண்டும் போலிருந்தது. அபர்ஜித்தாவை பார்த்தா ஒரு விஷயம் சொல்லி வை என்றான் கிருபாகரன். என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தன் கூட அவ வாழ்ந்திட முடியாது. கடைசி வார்த்தையின் தாக்குதல் சரளாவை நிலை குலைத்தது. கிருபாகரன் 100 ரூபாயை மேஜை மீது எரிந்துவிட்டு விருட்டென்று கிளம்பினான். சரளாவுக்கு உரைக்கும் முன் அத்தனை படிகளிலும் தடதடவென்று இறங்கியிருந்தான். சரளா அந்த 100 ரூபாயை எடுத்து முழு வீச்சுடன் ஜன்னலுக்கு வெளியே எறிந்தாள். ஆர்வம் வந்த அதே துரிதத்தில் அவன் மேல் இப்போது ஆத்திரம் வளர்ந்திருந்தது. கிருபாகரன் அன்னைக்கு இரவு முழுவதும் உறங்கவில்லை. கண்களை மூடினால் இமைகள் கனத்தன. மேஜை மீது காலியாகி கவிழ்ந்த பாட்டில்கள், கோப்பைகள், பிஸ்கியும் அவன் உடம்பில் விமானம் விட்டன. கடைசியாக தூக்கம் அலையெடுத்து அவனை ஆட்கொண்ட போது விடிந்திருந்தது. அவன் விழித்த போது ஊரில் இருந்தவர்களெல்லாம் லஞ்ச் டைம் என்றார்கள். விழித்த போதே தலை வலித்தது. தலை வலியினுடனே அபர்ஜித்தாவின் நினைவும் கனத்தது. போன் வேண்டாம், நேரில் போய் பேச வேண்டும் எண்ணம் வந்தது. சற்றென்று உடம்பில் சுறுசுறுப்பு வந்தது. குளித்து விட்டு புறப்பட்டான். போன் மணி தொடர்ந்து அடித்தது. அபர்ஜித்தா எடுத்தாள். ஹலோ என்று மறுமுனை குரல் வந்ததும் யாரென்று புரிந்தாள் கிருபாகர். ஹலோ கிருபாகர் டியர், நான் உன்னை பார்க்கணுமே. வாங்கலன், இது உங்க ஆஃபீஸ். நேரே நுழைய வேண்டியது தானே. எங்கிருந்து பேசுறீங்க? ஸ்பென்சர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு ஆஃபீஸ் வர இஷ்டமில்லை. நீ புறப்பட்டு வெளியே வாயேன். அபர்ஜித்தா சற்று தயங்கினாள். ஓகே என்றாள். ஸ்பென்சரில் வெயிட் பண்ணுறேன். அபர்ஜித்தா தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். ஸ்பென்சரின் பழமையான விஸ்திரண கட்டிடத்தின் கீழ்ப்பகுதி நவீனமாக இருந்தது. சில மேஜை நாற்காலிகள் போடப்பட்டு அவசர உணவுகள் பரிமாறப்பட்டன. ஒரு மூலையிலிருந்து மேஜையை தேர்வு செய்தான் கிருபாகரன். கங்க்ராஸ் டியர் என்று கையை நீட்டினான். அபர்ஜித்தா பிடித்து குலுக்கினாள். சிரித்தாள். இடது கண்ணக்குழிவை கிருபாகரன் சின்ன பொறுமையோடு ரசித்தான். டியர், அதிர்ஷ்டக்காரன் யாருன்னு சொல்லலையே. ஹீஸ் பைலட் என்றாள் அபர்ஜித்தா. யூனோ சம்திங், நான் என் வேலையை ரிசைன் பண்ண போறேன். கிருபாகரன் அந்த தகவலை வாங்கி வாயோரம் அடக்கி கொண்டான். நீ எனக்காக ஒரு ஈவினிங் தருவியா டியர்? அபர்ஜித்தா புரியாமல் அவனை பார்த்தாள். வேலையை விட்டு நின்னிட போற நீ? ஒரே ஒரு ஈவினிங் நாம 2 பேரும் ஜாலியா பீச்சோ சினிமாவோ போய் வந்தா என்ன? ஐயோ கஷ்டம் கிருபாகர். ஓகே, ஜஸ்ட் 1 hour, 1 மணி நேரம். அபர்ஜித்தா அவனை பரிதாபமாக பார்த்தாள். சரி என்றாள். வெள்ளிக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு. வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு செவ்வாய். இன்னும் 3 நாள் காத்திருக்கணுமா நான்? ப்ளீஸ், அன்னைக்கு தான் நான் ஃப்ரீ. ஓகே, வெள்ளிக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு இதே இடத்தில் மீட் பண்ணுறோம். ஆனால் வேற யாருக்கும் விஷயம் தெரிய வேண்டாம் டியர். பொண்டாட்டி செத்து 1 மாசம்தான் ஆகுது. அதுக்குள்ளே யாராவது பேசுவாங்க. வெள்ளிக்கிழமை தான் என்னை நீ சரியா புரிந்து கொள்ளப் போகிறாய் அபர்ஜித்தா. சரளா பஸ்ஸிலிருந்து இறங்கினாள். வெயில் விழுந்துவிட்ட நேரம். நெரிசலான பாரிமுனை. பம்பாயில் செய்த ஃபாரின் சாமான்கள். ஏமாந்தவர்களிடம் அமோக விலை போய்கொண்டிருந்தன. 2 லாரிகள் ஒன்றை ஒன்று முந்த முயன்று சிக்கலான கோணத்தில் கைதாகியிருக்க சாலையின் முழு நீளத்துக்கு டிராஃபிக் ஜாம். ஒவ்வொருவர் முதுகிலும் அடுத்தவர் ஹாரன். என்னம்மா பார்க்குறீங்க? ஜப்பான் கொடை வேணுமா என்று பசப்ப நினைத்தவனிடம் நின்றாள். 137ஆம் கடை எங்கே இருக்குங்க? எல்லா ஜாமானும் நம்மக்கிட்டேயே கிடைக்குமம்மா. அந்த கடை முதலாளியை பார்க்கணுங்க. அதோ டியூப்லைட் போஸ்ட் ஒன்று நிற்கிது பாருங்க, அதுக்கு அடுத்த கடை. அந்த கடை ஒரு சின்ன டெலிஃபோன் பூத் அளவு இருந்தது. கடைக்காரர் இடமில்லாமல் வெளியே ஸ்டூல் போட்டு உட்கார்ந்திருந்தார். கலர் பனியன் போட்டிருந்தார். சரளா நின்றாள். கேசவன் நம்பியார் அனுப்பினாருங்க என்றாள். சங்கேத வார்த்தை. என்ன கொடுத்து அனுப்பினாரு என்றார் பனியன். சரளா ரவிக்குள்ளிருந்து அந்த பேப்பர் பொட்டலத்தை எடுத்து நீட்டினாள். வாங்கி கொண்டு கல்லாவை ஏறி குதித்து உள்ளே போனார். சரளா காத்திருந்தாள். நிமிடங்கள் நகர்ந்தன. வெளியே வந்தார். 5000 தரம்மா, கொஞ்சம் இரு, ஆளுங்க பணம் எடுத்துக்கிட்டு வராங்க. சந்தேகம் வராமல் சரளா காத்திருந்த நேரத்தில் 2 புறமும் 2 ஆட்கள் வந்து நின்றனர்.
மஃப்டியில் இருந்தபோது போலீஸை அவளுக்கு வெகு சுலபமாய் அடையாளம் தெரிந்தது. எத்தனை சந்தித்திருக்கிறாள்! அதிர்ச்சி பொங்கிய கண்களால் கடை முதலாளியை வெறித்தாள். கிருபாகரன் வீட்டுக்குள் நுழையும் போதே போன் அலறி கொண்டிருந்தது. தாவி எடுத்தான். கால் ஃப்ரம் கொடைக்கானல் என்றது இடைப்பட்ட குரல். ராதிகா ஸ்கூலிலிருந்து போன். ஹலோ, கிருபாகர் ஸ்பீக்கிங். டாடி, ஹவ் டு டூ? அவள் குரலில் மெல்லிய அழுகை இருந்தது. ராது டார்லிங், ஐ எம் வெரி ஃபைன். நீ? அந்த ஆளு கிடைச்சானா டாடி? இப்போது குரலில் பயம். எந்த ஆளு? அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து திருடினானே அவன். ஏன் டார்லிங் கேட்குற? கிடைச்சிடுவான் டாடி. நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன். அதில் உங்களை அந்த ஆளை அடிக்கிற மாதிரி பார்த்தேன். ராதிகா மறுமுனையில் அழவே ஆரம்பித்து விட்டாள். நோ நோ, அப்பாவுக்கு ஒன்றுமில்லடா. நான் வேணா சண்டே ஸ்கூலுக்கு வந்து உன்னை பார்க்குறேன், ஓகே? ராஸ்கல், நீ சிக்கும் வரை எனக்கு ஆபத்து தான். கிருபாகரன் அருளரசனை சபித்தான். ராஸ்கல், நீ சிக்கும் வரை எனக்கு ஆபத்து தான். கிருபாகரன் அருளரசனை சபித்தான். ரிசீவரை வைத்ததும் உடனே மறுபடி அலறியது. எடுத்தான். கிருபாகர், இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் ஹியர். திருடு போன உங்க வைர மோதிரம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வரீங்களா? அத்தியாயம் 9. அந்த மோதிரத்தை கையில் வாங்கி உருட்டி பார்த்தான் கிருபாகரன். எக்ஸாக்ட்லி இன்ஸ்பெக்டர், இந்த மோதிரம்தான். அந்த பையனை எங்கே வச்சிருக்கீங்க? பையன் இல்லை, பொண்ணு என்றார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ். சிகரெட் புகையை நெஞ்சுக்குள் இழுத்து கொண்டே விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் என்றார். நான் அவனை பார்க்கலாமா இன்ஸ்பெக்டர்? எதுக்கு? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சீ ஹியர். நைட்டில் வேணாம், மார்னிங் வாங்க. ஏற்கனவே 2 தடவை பிராத்தல் கேஸில் மாட்டின பொண்ணு தான். பேரு சரளா. கிருபாகரன் திடுக்கிட்டான். சரளா நான் சொன்னீங்க? ஆமாம், சின்ன பொண்ணு. இது வரைக்கும் திருட்டு தொழிலுக்கு போனதில்லை. பொண்ணு பாருங்க, அடித்து விஷயம் வாங்க பயமாயிருக்கு. நான் பேசி பார்க்கிறேன் இன்ஸ்பெக்டர். அருளரசனோட லாயர் மாதிரி மீட் பண்ணுறேன் நாளைக்கு. வி வில் சி. இன்றைக்கு எனக்கு தூக்கம் போயிற்று என்று நினைத்து கொண்டான் கிருபாகரன். காலையில் வரை காத்திருக்கும் பொறுமை இருக்குமா என்று சந்தேகித்தான். வேறு வழியில்லை, காத்திருந்துதான் ஆக வேண்டும். அன்றைய இரவின் ஒவ்வொரு நொடியையும் எண்ணிக்கொண்டிருந்தான். மறுநாள் விடியும் நேரம். குளித்து தயாராகி இருந்தான். தலையில் வெயில் தொப்பி, கண்களை மறைக்கும் குளிர் கண்ணாடிகள், நடுநெற்றியில் நெஞ்சாந்து பொட்டு. சுலபத்தில் அடையாளம் புரியாது சரளாவுக்கு. கிளம்பினான். அருளரசன் டீ உறிஞ்சு கொண்டிருந்தான். சரளா நேற்று வெற்றிகரமாய் மோதிரத்தை விற்றிருப்பாளா? உடனே போய் பார்க்க வேண்டும் போலிருந்தது. ஆர்வத்தை அடக்கி கொண்டான். இரவு யூனிவர்சிட்டி இருட்டில் பார்த்து கொண்டால் போதும். அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விடக்கூடாது. கிருபாகரன் லாக்கப்பின் கம்பிகளை பிடித்து கொண்டு மிஸ் சரளா என்று கூப்பிட்டான். அவனுக்கே அவன் குரலில் வித்தியாசம் ஆச்சரியமாய் இருந்தது. என்னை கோவிந்தராஜ் அனுப்பிச்சாரு என்றான் கிசுகிசுப்பாய். அந்த இரகசிய தோணி அவளை அசைத்தது. எந்த கோவிந்தராஜ் என்றால் அருளரசரின் குரு. அருளரசன் என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டதும் அவள் கண்களில் பறந்த அச்சத்தை அவன் கவனிக்க தவறவில்லை. போலீஸ் இப்ப அவனை ரொம்ப மும்பரமா தேடிட்டு இருக்காங்க. அவனை பத்தி ஏதோ ரகசியமா தகவல் கிடைச்சிருக்காம். அதுக்குள்ள அவனை பார்த்து இன்னைக்கு ஜாக்கிரதையான இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு கோவிந்தராஜ் சொல்றாரு. ஆனா இந்த பைய எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு விவரம் எங்களுக்கே தெரியல. எப்படி அவனை எச்சரிக்க முடியும் சொல்லு? என்ன கேட்டா? சரளா சந்தேக கண்களால் அவனை நோட்டமிட்டாள். உன்னை பற்றி அருளரசன் சொல்லியிருக்கான் நிறைய. அதனால உன் வீட்டை தேடிக்கிட்டு நேற்று போனேன். பூட்டி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சு லாயர்னு சொல்லிக்கிட்டு இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கேன். சொல்லு, அருளரசனை எங்கே பார்க்கலாம்? தெரியாது. பாரு, அவன் 2 கொலை செஞ்சவன். எனக்கு அவனை தெரியாது. உன்கிட்ட ஆர்கியூ பண்ண எனக்கு நேரமில்லை சரளா. போலீஸில் அவனை ஷூட் பண்ணுறதுக்கே ஆர்டர் போட்டாச்சு. நீ உண்மையான ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட விஷயத்தை மறைக்கிறதுனால அவன் உயிருக்கே ஆபத்து வந்தா அதுக்கு நீதான் பொறுப்பு. சரளா அவனுடைய தீர்க்கமான குரலில் அசைந்து கொடுத்தாள். அவன் எங்கே தங்கியிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நைட் நாங்கள் சந்திக்கிறதா பேசிக்கிட்டோம். அது எங்கேன்னு வேணா சொல்ல முடியும். அலைகள் வந்தன, மோதின, கெஞ்சின, பின்வாங்கின. மறுபடியும் படை திரட்டி கொண்டு வந்து மோதின. கிருபாகரன் வெளிச்சம் போட்ட கூண்டு கடிகாரத்தினிலேயே கவனம் வைத்திருந்தான். இரையை அனுமானித்து விட்ட ஒரு புலியின் விரைப்பு அவன் நரம்புகளில் இருந்தது. போலீசிடம் கடைசி வரை எந்த தகவலும் கொடுக்க வேண்டாம் என சரளாவை எச்சரித்தான். எனவே இப்போது அருளரசன் அவன் கையில் தனியாக முழு இருட்டில் மாட்டப்போகிறான். தூங்காத எத்தனையோ இரவுகளின் கிளைமாக்ஸ் இன்றைக்கு தான். யூனிவர்சிட்டி கடிகாரம் மணி 9:15 என்று கைகளை விரித்தது.
கிருபாகரன் எழுந்து தெருவை கடந்து சின்ன காம்பவுண்டை வெகு இயல்பாய் தாவினான். நிலவொளியில் சிகப்பு கட்டிடம் காவியாய் தெரிந்தது. வாகாய் பல தூண்கள். சுலபமாய் ஒளிந்து கொண்டான். காத்திருந்தான். அமைதியான நிசப்த காற்றில் ஒரு சரக், ஒரு தீக்குச்சி உயிர் பெற்றது. அந்த சுடர் பொட்டு காற்றில் அசைய கிருபாகரன் கவனித்தான். அருளரசன். அந்த சனிக்கிழமை இரவு அவன் கதவில் ஃப்ரேம் போட்டு நின்று பால்கனியில் வழியே குதித்து மறைந்த அதே அருளரசன். தீக்குச்சி மெல்ல உயிர்விட்டது. கிருபாகரன் 2 தூண்கள் மாறினான். உலர்ந்த இலைகளை மிதித்து அபாயமான சத்தத்தோடு அருளரசன் 2 அடி எடுத்து வைத்தான். கிருபாகரனுக்கு வசதியான இலைக்கில் வந்து நின்றான். கிருபாகரன் மூச்சை அழித்து பிடித்து கொண்டான். ஒரு காலை பின் வைத்து தரையில் உதைத்து எழும்பி நேரே அருளரசனின் முதுகில் விழுந்தான். 2 பேரும் காய்ந்த சருகுகளில் குப்புற புரண்டனர். அருளரசன் இந்த மாதிரி ஆபத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். சடிதியில் மல்லாந்து கால்களை மடக்கி கிருபாகரனின் நெஞ்சில் வைத்து உந்தினான். கிருபாகரன் எரியப்பட்ட பந்தாய் அந்தரத்தில் சீறி பறந்து தரையில் வெகு உன்னதமாய் 2 கால்களில் இறங்கினான். உடன் பம்பரம் சுழன்று வலது காலை நோக்கி வூ என்று வீசினான். கால்கள் இலக்கில் மோதியது. அருளரசனின் கன்னத்தில் நெருப்பு பறந்தது. சதை சற்று கிழிந்து துரிதமான சிகப்பு பிசிபிசித்தது. அருளரசன் குனிந்து கிருபாகரனின் கால்களை இழுத்தான். அதே நேரம் தன் மண்டையை முழு வேகத்துடன் கிருபாகரனின் வயிற்றில் செலுத்தினான். கிருபாகரனின் குடல்கள் இடம் வளம் மாறி உச்ச வலி அவன் மண்டையில் எதிரொலித்தது. கீழே ஒருக்களித்து அவன் எழுந்தபோது அவன் கையில் அந்த சின்ன ரிவால்வர் மினுமினுத்தது. அருளரசனின் பார்வை உறைந்தது. சுடாதீங்க. குரல் நடுங்கி வந்தது. சுட முடியாது என்று கிருபாகரன் அறிந்திருந்தான். இரவின் அமைதியில் அந்த ஒளி அவனை வெகு சுலபமாய் காட்டி கொடுத்துவிடும். அருளரசனை சிறிது நேரம் இந்த மகுடி மயக்கத்தில் வைத்து மெதுவாக நெருங்கி தடார் என்று கழுத்தில் உதஞ்சி கிருபாகரன் மரண அடி வீச கற்றிருந்தான். இதுதான் முதல் பிரயோகமாகி இருக்கப் போகிறது. கிருபாகரன் மெதுவான குரலில் சிரித்தான். கையை கழுத்துக்கு பின்னால் கட்டிக்க அருளரசன் அவசரமாய் கட்டி கொண்டான். அப்படியே தரை குப்புற படு. அருளரசன் மெல்ல மண்டி போட்டு குப்புற படுக்கச்ச தடால் என்ற அந்த பிரதேசத்தில் வெளிச்சம் பிறந்தது. 4-5 டார்ச் ஒரு சேர ஒளி பீச்ச டிராப் த கன் என்றார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ். கிருபாகரன் உறைந்தான். ரிவால்வரை மெல்ல தரையில் நழுவ விட்டான். நீங்க அவசரப்படுவீங்கன்னு தெரியும் கிருபாகர். 2 நாளா போலீஸ் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. பீச்சில் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணினதும் ரிவால்வரை எடுத்து இருட்டில் செக் பண்ணினதும் போலீஸ் கவனிச்சுக்கிட்டு இருந்தது. எனக்கு தகவல் வந்து பெல் கொலைகாரனை பிடிக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணினீங்க. தேங்க்ஸ். இனிமே நாங்கள் பார்த்துக்கிறோம். நல்ல பிள்ளையா வீட்டுக்கு போய் சேருங்க. கிருபாகரன் அவனிடமிருந்து அத்தனை சக்தியும் பறிக்கப்பட்டவன் போல் உணர்ந்தான். கான்ஸ்டபிள் குனிந்து ரிவால்வரை எடுத்து கொள்ள, காரில் வந்தீங்களா? இல்லை, ஜீப்பில் போலாமா கிருபாகர் என்றார் பால்ராஜ் விஷம புன்னகை வீசி. கிருபாகரன் பதில் சொல்லாமல் இருட்டில் கலந்தான். வாடா கண்ணா, உனக்காகத்தான் ரோஜா பூவோட காத்திருக்கும். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் அருளரசனின் பின்னங்கழுத்தில் கை வைத்து உந்தி தள்ளினார். அருளரசன் தலையை உதறிக்கொண்டான். கண்ணை திறந்ததும் ஜன்னல் வழியே நேரடி சூரிய ஒளி முகத்தில் தைத்தது. சுளிர் என்று ஒரு செம்பு சொடிநீர் முகத்தில் தெளிக்கப்பட்டது. ஐயோ என்றான். கைகள் கால்கள் எல்லாம் நாற்காலியோடு கயிற்றால் பிணைக்கப்பட்டிருக்க உடம்பின் ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டரும் நொந்திருந்தது. உண்மையை சொல்லு. குரல் மிரட்டலாய் வந்தது. கண்களை மிக மெல்ல திறந்தான். அவுட் ஆஃப் ஃபோக்கஸிலிருந்து எதிரே இருந்தவர் மெல்ல மெல்ல தெளிவானார். காக்கி உடுப்பு போட்ட கனமான மீசை வைத்த ஒரு போலீஸ் அதிகாரி. எனக்கு தெரிஞ்சதை எல்லாம் சொல்லிட்டேன் சார். முழுசா சொல்லல. உதப்பேண்டா, சாக போற நீ. சத்தியமா சொல்லிட்டேன் சார். நான் யாரையும் கொலை பண்ணல. திருடினது உண்மைதான். ஆனா கடவுள் சத்தியமா யாரையும் கொல்லல. பலார் என்று முகத்தில் அறை விழுந்தது. இடது பல் உடனே ஈறுகளிலிருந்து விடை பெற்றது. கரெக்டா சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்தது? அருளரசன் வாயோரம் ஒழுகும் இரத்தத்தை அலட்சியம் செய்தான். பிடிவாதமாய் ஆள நினைத்த மயக்க உணர்வை தள்ளியே நிறுத்தியிருந்தான். ஒரு அவசரத்தோடு பேச ஆரம்பித்தான். அந்த சனிக்கிழமை காலையிலிருந்து இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். சாயந்தரம் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு லேட்டாக திரும்பி வந்தாங்க. வீட்டில் அத்தனை லைட்டும் அணைஞ்சப்புறம் மெதுவாக நுழைஞ்சேன். பைப்பை பிடிச்சுக்கிட்டு மாடி ஏறினேன். எதுக்கும் இருக்கட்டும்னு கையில் ஒரு கத்தி வச்சிருந்தேன். மயக்க மருந்து போட்ட கர்ச்சிப் வச்சிருந்தேன். நீளமாக கயிறு எடுத்துட்டு போயிருந்தேன். மாடியில் எனக்கு சாதகமாக ஆம்பளை தனியாகவும் பொம்பளை தனியாகவும் சின்ன பையனும் ஒரு ரூமில் படுத்திருந்தாங்க.
முதல்ல அந்த அம்மா ரூமுக்குள்ளே தான் நுழைஞ்சேன். அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. மூஞ்சில மயக்க மருந்து கர்ச்சிப்பை வைத்து அழுத்தினேன். மயக்கமானதும் கட்டிலோடு சேர்த்து அவங்களை கட்டினேன். பையனை டச்சு கூட பண்ணலை. மேஜை மேலே இருந்த வாட்சையும் 2-in-1 எடுத்துக்கிட்டேன். அவங்க கையில் போட்டிருந்த மோதிரத்தை கலட்டினேன். அப்போதான் என் புத்தி பேதலிச்சு போச்சு. அனாதரவா ஒரு பொம்பளை படுத்துக்கிட்டு இருக்கிறச்ச எந்த மனுஷனுக்கும் வர்ற ஆசைதான். அவங்க ட்ரெஸ்ஸை உருவிட்டு உடம்பை பார்க்கணுங்கிற வெறி உருவினப்ப பாவடையில் சாவி கொத்தை பார்த்தேன். எடுத்துட்டு போய் அலமாரிகளை திறந்து ட்ரெஸ்கள் எல்லாம் அள்ளி எடுத்துக்கிட்டேன். இத்தனை அமளியிலையும் பையன் முழிச்சிக்கவே இல்லை. நெக்ஸ்டே அடுத்த ரூமுக்குள்ளே என்ன எடுக்கலாம்னு போனேன். கட்டிலில் படுத்திருந்த அந்த ஆள் முடிச்சுக்கிட்டாரு. டார்ச்சை எடுத்து என் மேலே வீசினாரு. சண்டையில் தப்பிச்சிட்டாரு. டார்ச்சை எடுத்துட்டு போய் திருட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச்சிட்டேன். அருளரசன் குரல் பொங்கி பொங்கி வந்தது. இடைவெளி மூச்சு விட்டான். உடன் ஷூக்கால் அவன் வயிற்றில் உதைத்தது. வைர நெக்லஸ் எங்கேடா? சத்தியமா நான் எடுக்கலைங்க. சத்தியம். எதுக்கெடுத்தாலும் சத்தியம். சரி, கடைசி தடவையாக கேட்குறேன், உண்மையை சொல்லு. அந்த அம்மாளை கொன்னது பயத்துலன்னு வச்சுக்கலாம். சின்ன பையனை கொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? எங்கள் அம்மா மேலே சத்தியங்க என்று அலறினான் அருளரசன். நான் யாரையும் கொலை செய்யலைங்க. அவ்வளவு துணிச்சல் எனக்கு இல்லைங்க. இப்படி கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்ட. டேய், அந்த குத்தூசியை எடு. அடுத்த வினாடி அருளரசனின் அலறல் அந்த கருங்கல் அறை முழுவதும் அதிர்ந்தது. கிருபாகரன் வெகு ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த வெள்ளிக்கிழமை. வானத்தில் மேகங்கள் அப்பியிருந்தன. கிருபாகரன் கண்ணாடிக்கெதிரில் முகம் நிறைய ஷேவிங் நுரையோடு நின்றிருந்தான். 2 நாட்களாய் அவனுடைய நெஞ்சில் கப்பியிருந்த வெறுமை சற்று தளர்ந்திருந்தது. எத்தனை விசாரிப்புகள்! ஆள் மாட்டிக்கிட்டானாமே. கிருபாகரனுக்கு அருளரசன் மாட்டிக்கொண்டதில் சந்தோஷமில்லை. நேரடியாய் இவன் கையில் சிக்காமல் நழுவி விட்டதில் ஏமாற்றம். இன்றைக்கு மாலை அபிர்ஜித்தாவுடன் ஒரு சந்தோஷ உலா என்ற நினைப்பு வந்த பின்தான் அந்த ஏமாற்றம் சற்று குறைந்திருந்தது. மீசையை நேர்படுத்தி கொண்டான். கண்ணுக்கு கீழ் வந்திருந்த கருவளையம் கவலை அளித்தது. குளித்த பின் கொஞ்சம் கிரீம் தடவி கொள்ள வேண்டும். அபிர்ஜித்தா காத்திருந்தாள். கிருபாகரனின் காரை பார்த்ததும் கையாட்டினாள். நெருங்கி நிறுத்தினான். கதவை திறந்தான். அபிர்ஜித்தாவோடு ஒரு வசந்தம் காரில் ஏறிக்கொண்டது போலிருந்தது. சிகப்பு வெள்ளையும் பட்டை போட்ட மிடி, மேலே அரக்கு சிவப்பு டாப்ஸ், சுகந்த வாசம். கூந்தலை வண்ணத்து பூச்சியின் சிறகுகள் போல் மடித்து வெள்ளை கிளிப் போட்டிருந்தாள். கிருபாகரனின் இதயம் வெகு மும்பரமாய் துடிக்க ஆரம்பித்தது. காரை கிளப்பினான். மவுண்ட் ரோடின் சகல போக்குவரத்திலும் லாபகமாய் நுழைந்து சீறி பாதை பெற்று வாலாஜா சாலையில் நழுவி பீச் ரோடை பிடித்து இடதில் திரும்பி ஆடம்ஸ் ஆலையின் இருட்டில் நிறுத்தினான். இன்ஜினை அணைத்தான். அபிர்ஜித்தா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இந்த இருட்டிலா? ஆமாம். வெளிச்சத்தில் பேசுகிறப்ப ஒரு தயக்கம் வெந்திடுது. மனசில் இருக்கிறத முழுசா சொல்ல முடியாது. கிருபாகரனின் பேச்சு அபிர்ஜித்தாவினுள் ஒரு வித எச்சரிக்கை மணி அடித்தது. என்றால் பொதுப்படையாக. நீ அந்த பைலட்டை மறந்துடு டியர். வாட் யூ மீன்? கிருபாகரன் அவள் கிரீச் குரலை ரசித்தான். பனியனுக்குள்ளிருந்து விரல் தடிமனுக்கு இருந்த பாட்டிலை எடுத்து தொண்டையில் சரித்து கொண்டான். உனக்காக நான் எத்தனையோ கற்பனை செஞ்சு வச்சிருக்கேன் அபர்ஜிதா. உன்கிட்ட போன வருஷம் ஒரு நாள் என் பர்சனல் லைஃப்பை பற்றி சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? அபர்ஜிதா அவனுடைய பேச்சின் நோக்கம் புரியாமல் பார்த்தாள். மஞ்சனா நல்ல பொண்ணுதான், அழகானவத்தான். ஆனால் அதையெல்லாம் விட அவள் வசதியானவங்கிற காரணத்துக்காகத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 10 வருஷத்துக்கு மேலே அவளோட வாழ்ந்துட்டேன். ஆனால் ஒரு நிறைவில்லாத வாழ்க்கை. என் லைஃப் இப்படியே ஓடிட போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப தான் நீ ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணின. உன்னை பார்த்த முதல் நாளே டிசைட் பண்ணிட்டேன், நீ எனக்கு தான்னு. அபர்ஜித்தாவின் உடல் விரைப்பதை ஒரு கண்ணால் ரசித்தான். தொடர்ந்தான். காத்திருந்தான். என் அதிர்ஷ்டம், மஞ்சளா இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. சும்மா போகலை, ஏராளமான சொத்தை என் பேரில் விட்டுட்டு போயிருக்கா. எதுக்காக? நீயும் நானும் சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக. பேத்தல் என்றால் அபர்ஜித்தா. நீங்கள் குடிச்சிட்டு என்னென்னவோ அர்த்தமில்லாமல் பேசுகிறீங்க. உங்கள் ஆசையை சொல்லிட்டீங்க. ஆனால் என்னோட தீர்மானத்தை நான் மாற்றிக்க போகிறதில்ல கிருபாகர். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல். யாரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட டிசிஷன். கிருபாகரன் சிரித்தான். அந்த சிரிப்பு சற்றென்று உறைந்து முகத்தில் ஒரு கோபக்கீற்றாய் நின்று போனது. நான் உனக்காக என்னென்ன செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது டியர். இன்னொரு மடக் நெஞ்சில் இறங்கியது.
மஞ்சுளாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்தபோது தானாகவே எனக்கு சந்தர்ப்பம் வந்து வாச்சுது. அந்த சனிக்கிழமை ராத்திரி திடீர்னு என் ரூம் வாசல்ல நிழலாடிச்சு. அருளரசன் கத்தியோட நின்றுட்டு இருந்தான். தப்பிச்சு ஓடிட்டான். அப்புறம் நான் மஞ்சுளாவோட ரூமுக்குள் நுழைஞ்சு பார்த்தேன். ஷாக் ஆயிட்டேன். மஞ்சுளாவை கட்டிலோடு சேர்த்து கட்டி போட்டிருந்தான். அவன் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு கிடந்தா. ஒருவேளை ரேப் பண்ணினானோ என்னவோ. எனக்கு சடார்னு அப்போதான் அந்த ஐடியா வந்தது. மஞ்சுளாவை தீர்த்து கட்டிட்டா அந்த பழியை சுலபமாக திருட வந்தவன் மேலே போட்டுடலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. மஞ்சுளா பக்கத்திலேயே என் சின்ன பையன் சங்கர் படுத்திருந்தான். அவனை அப்படியே அலாக்கா தூக்கி கீழே படுக்க வச்சேன். கத்தியை எடுத்துக்கிட்டு வந்தேன். காரில் ஏசி இருந்தபோது அவளுக்கு நெற்றில் வியர்க்க ஆரம்பித்திருந்தது. சத்தியமாக சொல்கிறேன் அபர்ஜிதா, உனக்காகத்தான் நான் அந்த கொலையை செஞ்சேன். கத்தியை சொருகிட்டு நிமிர்ந்தா சங்கர் தூக்கம் கலைஞ்சி எழுந்து நிற்கிறான். என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டு, அப்பா அப்பா ஏன்பா அம்மாவை அடிக்கிற, ஏன்பா அம்மாவை கத்தியால் குத்துறன்னு கத்த ஆரம்பித்தான். நான் என்னென்னவோ சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறேன். அவன் எதுக்கும் மசியலை. நான் பார்த்தேன். நீ அம்மாவை அடிச்சேன்னு ஓன்னு அலறான். ஆபத்து ஆபத்துன்னு எனக்கு உரைச்சிது. பின்னால் போலீஸ்லேயும் அவன் அதே தான் சொல்லி அழுவான். என்ன தோணுச்சு அந்த நிமிஷத்தில், எப்படி அந்த முடிவை எடுத்தேன்னு இன்று வரைக்கும் எனக்கு தெரியலை. சங்கரியம் இழுத்து போட்டு அவன் நெஞ்சில் கத்தியை மேலே பேச முடியாமல் கிருபாகரன் அழ ஆரம்பித்தான். அபர்ஜிதா ஒரு கலவரத்தோடு கதவை திறக்க முற்பட்டாள். திடுக்கிட்டாள். கதவை திறக்கும் லிவர் அகற்றப்பட்டிருந்தது. கண்ணாடியை இறக்கும் பிடியும் காணும். கிருபாகரன் அழுகையை நிறுத்திவிட்டு அவளை முறைத்தான். நீ தப்பி போக முடியாது டியர். ஆசையா நான் என் சொந்த மகனையே கொல்ல துணிஞ்சேன்னா என்ன காரணம்? உனக்காகத்தான். ஆனால் நீ சிம்பிளாக ஒரு வார்த்தையில் நோன்னு சொல்லிடுற. எனக்கு இல்லைன்னு ஆயிட்டப்புறம் நீ வேற யாருக்கும் கிடையாது அபர்ஜிதா. நீங்கள் அந்த பையன்தான் கொலைகாரன்னு சொல்லலை? அவனை தனியாக தேடிட்டு இருக்கல? அபர்ஜிதா மனதினுள் வெகு வேகமாய் சிந்தித்து கொண்டிருந்தாள். தேடினேன். எதுக்கு? அவன் கொலை செய்யலன்னு சாட்சி சொல்லக்கூடிய ஒரே ஆள் அவன்தான். அவன் போலீஸில் கிடைக்கிறதுக்கு முன்னால் என் கையில் கிடைக்கணும்னு நினச்சேன். பட் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் உன்னை மிஸ் பண்ண போகிறதில்லை. இதை பார்த்தியா? டேஷ்போர்டிலிருந்து அவன் எடுத்த நெக்லஸ் அந்த இருட்டிலும் கண்ணடித்தது. வைர நெக்லஸ், மஞ்சுளாவோடது. உனக்குன்னு நான் எடுத்து வச்சது. உயிரோட போட்டு பார்க்குற அதிர்ஷ்டம் உனக்கு இல்லை. கிருபாகரன் கையில் நீளமாய் ஒரு கத்தி முளைத்திருந்தது. உன்னை குத்தி கொலை பண்ணிட்டு கூவத்தில் தூக்கி போட்டுட்டா இன்னும் 4 நாளைக்கு உன் பாடி கூட யாருக்கும் கிடைக்காது. நோ, அபர்ஜிதா வீறிட்டாள். கிருபாகரனின் உணர்வுகள் கட்டுப்பாட்டு எல்லையை மீறும் முன் அவனை நிறுத்த வேண்டும். மடியிலிருந்த ஹேண்ட்பேக்கை பற்றினாள். சடாரென அதை எடுத்து கிருபாகரனின் முகத்தில் வீசினாள். ஆர்க்கு போட்டு வந்த அதன் வீச்சை கிருபாகரன் சற்றென்று குனிந்து தவிர்க்க அது முன் கண்ணாடியில் முழு வேகத்துடன் மோதி கண்ணாடி சிலந்து வலை டிசைன் போட்டு விரிசல் போட்டது. கிருபாகரன் கத்தியை வீச அது அபர்ஜிதாவின் தொடையருகே துணியை கிழித்தது. அபர்ஜிதா வெகு துரிதமாய் குனிந்து தன் செருப்பை எடுத்து கிருபாகரனின் முகத்தில் அடிக்க முனைய கிருபாகரன் அதை சுலபமாய் பற்றி நிறுத்தினான். சிரித்தான். கத்தியை கீழே வீசிவிட்டு அவள் குரவளையில் கையை பதித்தான். நெரிக்க ஆரம்பித்தான். அபர்ஜிதா கடைசி முயற்சியாய் அவன் தோளுக்கு பின்புறம் கையை செலுத்தி ஸ்டேரிங்கில் தேடி ஆரனை தொட்டாள். முழு வேகத்துடன் அழுத்தினாள். திடீரென்று அத்தனை தியானத்தையும் கலைத்து கொண்டு ஆரன் அலற ஆரம்பித்தது. கிருபாகரன் திடுக்கிட்ட அவள் கையை பிடுங்க முயற்சித்த நேரம் காரின் ஜன்னலின் கண்ணாடி நொறுங்கி உடைந்தது. அவன் பின்மண்டையில் எதுவோ வெடித்தது. கதவை தடாலென்று திறந்தார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ். தலை கவிழ்ந்து கிடந்த கிருபாகரனை வெளியே இழுத்து போட்டார். பயத்தில் உறைந்திருந்த அபர்ஜிதாவை மெல்ல உலுக்கி எழுப்பினார். அபர்ஜிதா உணர்வுகளுக்கு வந்ததும் கண்கள் இடுக்கிக் கொள்ள இன்ஸ்பெக்டரை பார்த்தாள். வாயை திறந்து வெகு பிரயாசை செய்து பேசினாள். இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அருளரசனை எவ்வளவோ முறைகளில் விசாரிச்சு பார்த்துட்டோம். அவன் கொலையே செய்யலன்னு சத்தியம் பண்றான். ஸோ எங்கேயோ ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்டேன். கிருபாகரன் ஏதோ விஷயத்தை மறைக்கிறார்னு சந்தேகப்பட்டேன். நிழல் மாதிரி எங்கள் ஆளுங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் கார் வந்து நின்னதுலேருந்து நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்குள்ள ப்ரைவேட்டாக எவ்வளவோ இருக்கலாம், நாங்கள் குறுக்கிட முடியாது. ஆனால் எப்போ நீங்கள் ஆரனை அழுத்தி சத்தப்படுத்துனீங்களோ அப்போவே அலர்ட் ஆயிட்டோம். தட்ஸ் இட். ஓகே சொல்லுங்க.
கிருபாகருக்கும் உங்களுக்கும் என்ன ப்ராப்ளம்? கண்களில் புரளும் நீருடன் அபர்ஜிதா சொல்ல ஆரம்பித்தாள். முற்றும்.